அன்பான மாணவர்களே, நாங்கள் இன்று திண்மங்கள் தொடர்பாக கற்கப் போகின்றோம். நீங்கள் தரம் 6, தரம் 7 என்பவற்றில் திண்மங்கள் தொடர்பாக கற்றிருப்பீர்கள். அங்கே நீங்கள் கனவுரு, சதுரமுகி, நான்முகி, அரியம் என பல்வேறு திண்மங்களின் இயல்புகள் பற்றியும் அவற்றின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை என்பவற்றை கண்டு அந்த உருவங்களினது தள வடிவம், ஒவ்வொரு முகமும் எவ்வாறான முக வடிவத்தை கொண்டிருக்கின்றது என்பது பற்றி நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று தரம் 8 உள்ள பாடத்தில் நாங்கள் இந்த திண்மங்கள் என்ற பாடத்தில் எண்முகி, பன்னிருமுகி, 20 முகி என்பது தொடர்பாக விடயங்களை இன்று கற்கப் போகின்றோம். ஆகவே முதலில் திண்மங்கள் என்றால் என்ன என்பது பார்ப்போம். அவை திண்மங்கள் என்பது ஒரு வெளியில் ஒரு இடத்துல அந்த இடத்தை பிடித்து கொள்ளுகிற அளவு, அதாவது வெளியில் குறித்த ஒரு இடத்தை எடுக்கும் நிலையான வடிவத்தை கொண்டுள்ள பொருட்கள் திண்மங்கள் என அழைக்கப்படும். அதாவது வெளியில் குறித்த ஒரு இடத்தை எடுக்கும் நிலையான வடிவத்தை கொண்டுள்ள பொருட்கள் திண்மங்கள் என அழைக்கப்படும். இந்த திண்மங்கள் தொடர்பாக பார்க்க அதன் மேற்பரப்பு, அதாவது அந்த மேற்பரப்பை தள மேற்பரப்புன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். வளைஞ்சு இருந்துச்சு என்று சொன்னால் அதை வளை மேற்பரப்பு என கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாருங்கள், இவ்வாறான ஒரு உருவை வரைந்தோம் என்று சொன்னால் இந்த மேற்பரப்பை நாங்கள் தள மேற்பரப்பு என கூறக்கூடியதாக இருக்கும். உருளையை எடுத்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான வடிவத்தில் எடுக்கும் பொழுது இந்த மேற்பரப்பை நாங்கள் வளைந்த மேற்பரப்பு என கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு வெளியில் குறித்த ஒரு இடத்தை எடுக்கும் நிலையான வடிவத்தை கொண்ட பொருட்களை திண்மங்கள் என்று சொல்லலாம். அந்த திண்மங்கள் மேற்பரப்பு தள மேற்பரப்பு என கூறக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் இந்த சதுரமுகி தொடர்பாக பார்ப்போம். ஆகவே இங்கே சதுரமுகி தொடர்பாக பார்க்கும் பொழுது இந்த சதுரமுகியானது பின்வருமாறு காணப்படும். ஆகவே பாருங்கள், இங்கே ஒவ்வொரு முகமும் சதுர வடிவான முகங்களாக இருக்கும். ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது இந்த மேற்பரப்பு, இந்த தள மேற்பரப்பு சதுர வடிவத்தை கொண்டது. ஆகவே இந்த சதுர வடிவத்தை கொண்டவை எத்தனை முகங்கள் இருக்கின்றன? அவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6. ஆகவே இந்த சதுரமுகியானது 6 முகங்களை கொண்டதாக காணப்படும். ஆகவே இது தள மேற்பரப்பினால் அமைக்கப்பட்டுள்ளது. முகங்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? 6ஆக இருக்கும். விளிம்புகளின் எண்ணிக்கை, இந்த 2 முகங்கள் சந்திக்கும் பொழுது விளிம்பு உருவாகும். அதாவது இந்த முகமும் சந்திக்கும் பொழுது விளிம்பு உருவாகும். இந்த பக்கம் எண்ணும் பொழுது ஒரு முகம், ஒரு விளிம்பு, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 விளிம்புகள் காணப்படும். ஆகவே இங்கே காணப்படும் விளிம்புகளின் எண்ணிக்கை 12. ஆகவே நீங்கள் மிக கவனமாக எண்ண வேண்டும். இங்கே மேல் முகத்தில் 4, கீழ்முகத்தில் 4. ஆகவே 4, இங்கே கீழே 4. மேல்முகத்தை பார்க்கும் பொழுது இந்த 4, கீழ்முகத்தை பார்க்கும் பொழுது இந்த 4 விளிம்பும். ஆகவே 8 விளிம்பு. அவை இங்கே 1, 2, இந்த 3, 4. ஆகவே மொத்தம் 12 விளிம்புகள் காணப்படும். அவை விளிம்புகளின் எண்ணிக்கை 12. அதே போல உச்சிகள் என்று சொன்னால் விளிம்புகள் சந்திக்கும் பொழுது உச்சி உருவாகும். அவங்க விளிம்புகளை பார்த்தீங்கன்னால் இந்த விளிம்பு, இந்த விளிம்பு, இந்த விளிம்பு. அவை இந்த 3 விளிம்புகளும் சந்திக்கும் பொழுது என்ன உருவாகும்? உச்சி உருவாகும். ஆகவே உச்சிகளின் எண்ணிக்கை இங்கே 1, 2, 3, 4. மேல் பக்கம் 4 உச்சிகள் காணப்படுகின்றது. அதே போல கீழ்ப்பக்கம் 4 உச்சிகள் காணப்படுகின்றன. ஆகவே மொத்தம் எத்தனை உச்சிகள் காணப்படும்? 8 உச்சிகள் காணப்படும். ஆகவே உச்சிகளின் எண்ணிக்கை 8. ஆகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சதுரமுகி, இந்த சதுரமுகியின் தள மேற்பரப்பு சதுர வடிவமாக காணப்படும். இந்த தள மேற்பரப்பின் வடிவம் சதுரம்.
இது முகம் என கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே எத்தனை முகம் இருக்கின்றது? 6 முகம் இருக்கின்றது. விளிம்பு என்று சொன்னால் 2 முகங்கள் சந்திக்கும் பொழுது விளிம்பு உருவாகும். இந்த முகம் சந்திக்கும் பொழுது இந்த விளிம்பு உருவாகும். இந்த முகம் சந்திக்கும் போது இந்த விளிம்பு உருவாகும். அவ்வாறு விளிம்புகளை எண்ணும் பொழுது 12 விளிம்புகள் காணப்படுகின்றன. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் பொழுது உச்சி உருவாகும். இங்கே 3 விளிம்புகள் சந்திக்கும் பொழுது உச்சி உருவாகின்றது. பார்த்தீங்கள் என்றால் எத்தனை உச்சி இருக்கின்றது? 8 உச்சி இருக்கின்றது. இது தொடர்பான விடயங்களை நீங்கள் முன்னைய வகுப்பில் கற்றிருப்பீர்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த முகங்களின் எண்ணிக்கையையும் உச்சிகளின் எண்ணிக்கையும் கூட்டுங்கள். முகங்களின் எண்ணிக்கையும் உச்சியின் எண்ணிக்கையும் எவ்வளவு? 6 8 கூட்டினால் 14. இப்போது விளிம்புகளோட 2 கூட்டுங்க. விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2 கூட்டினீங்க என்றால் 12 2 எவ்வளவு? 14. இங்கே உச்சிகளின் எண்ணிக்கையையும் முகங்களின் எண்ணிக்கையையும் கூட்டி வரும் விடையும் விளிம்புகளோட 2 கூட்டி வரும் விடையும் சமனாக இருக்கின்றது. இதை சொல்வது ஒயிலரின் தொடர்பு. ஒயிலரின் தொடர்பு என கூறக்கூடியதாக இருக்கும். ஒயிலர் என்பவர் கண்டுபிடித்திருக்கிறார். முக எண்ணிக்கையோட உச்சி எண்ணிக்கையை கூட்டினீங்கள் என்றால் உச்சி எண்ணிக்கையை கூட்டினீங்களா என்ன வரும்? விளிம்பின் எண்ணிக்கை -2. இதுக்கு சமனா இருந்தா இதைத்தான் நாங்கள் சொல்வது ஒயிலரின் தொடர்பு என. முக எண்ணிக்கையையும் உச்சி எண்ணிக்கையும் கூட்டினீங்கள் என்றால் அது விளிம்பின் எண்ணிக்கையோட 2 கூட்டுறதுக்கு சமனாக வரும். ஒயிலரின் தொடர்பும் இந்த சதுரமுகி வடிவத்துக்கு என்னவா இருக்க போகிறது? பொருத்தமானதாக இருக்கும். உச்சிகளின் எண்ணிக்கை சக முகங்கள் சமன், விளிம்புகள் -2. என்னும் பொழுது ஒயிலரின் தொடர்பு இங்கே உண்மை என காணக்கூடியதாக இருக்கும். இங்கே நீங்கள் பல்வேறு வகையான வடிவங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தரம் 7 வகுப்பில் நீங்கள் கற்ற விடயங்கள். இங்கே பாருங்கள், இந்த உருவம் செவ்வக முக வடிவத்தை கொண்டது. இது கன உரு என அழைக்கப்படும். இந்த உருவின் பெயர் கன உரு. அதே போல இது சதுரமுகமான வடிவத்தை கொண்டது. இது சதுரமுகி. அதே போல இந்த உருவமானது ஒழுங்கான நான்முகி. இது சதுர அடி கும்பகம். இது முக்கோண அரியம். இந்த உருவங்களினது உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கை என்பவற்றை முன்னைய வகுப்பில் கற்றிருக்கிறீர்கள். அந்த விடயங்களை இப்பொழுது ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். இந்த தள உருக்கள், இந்த திண்மங்களினது விளிம்பு எண்ணிக்கை, உச்சி எண்ணிக்கை, முக எண்ணிக்கை என்பவற்றை ஒரு அட்டவணையில் நாங்கள் இடுவோம். பாருங்கள், மேலே தரப்பட்ட உருக்களை அவதானித்து பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்க. ஏ என்றது என்ன திண்மம்? இது என்ன திண்மம்? கன உருவாக இருக்கும். கன உருவின் உச்சியின் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது உச்சி 1 2 3 4 5 6 7 8. அதன் உச்சியின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கிறது? 8ஆக இருக்கும். முகங்களின் எண்ணிக்கை, முகம் என்னும் பொழுது இந்த முகம் 1, அங்கால இருக்கு 2, மேலே 1 3, கீழே 1 4, இந்த சைடில் அங்கால சைடில் 2 2 2 3 பக்கம் இருக்கிற 6 முகம் இருக்கின்றது. முகங்களின் எண்ணிக்கை 6. விளிம்புகளின் எண்ணிக்கை பாருங்கள். விளிம்பின் எண்ணிக்கை இங்கே 1 2 3 4. அதே போல கீழே 4 இருக்கிறது. 1 2
3 4 ஆகவே 4 4 8 இங்கால 9 10 11 12 விளிம்புகள் காணப்படுகின்றன. அவை விளிம்புகளின் எண்ணிக்கை 12. நீங்கள் ஒயிலரின் தொடர்பை கொண்டு இந்த விடையை நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், உச்சியின் எண்ணிக்கை 8, முகங்களின் எண்ணிக்கை 6. இதையும் கூட்டி போட்டு 2 கழிச்சிங்கன்னா இந்த விடை வந்து சென்றால் நீங்கள் கண்ட விடையானது சரி என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒயிலரின் தொடர்பு தொடர்பாக நீங்கள் தரம் 7 வகுப்பில் கற்றிருப்பீர்கள். அடுத்து பி என்ற உரு திண்மம் சதுரமுகி. அதன் கன உருவம் சதுரமுகியும் வடிவத்தில் வித்தியாசமாக இருந்தாலும் உச்சிகளின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கைக்கு என்னவா இருக்க போது சமனாகத்தான் இருக்க போகிறது. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும். அதாவது கன உருவின் தள வடிவம், முகத்தின் வடிவம் என்னவா இருக்க போகிறது செவ்வக வடிவமாக இருக்க போகிறது. சதுரமுகியின் முகத்தின் வடிவம் என்னவா இருக்க போகிறது சதுரமாக இருக்க போகின்றது. அவை இங்கே உச்சிகளின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8. அவை உச்சிகளின் எண்ணிக்கை 8. முகங்களின் எண்ணிக்கை இங்கே 1 2 3 4 மேலே 1 5 கீழே 1 6. அவை 6 முகங்கள் காணப்படும். விளிம்புகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவை எத்தனை விளிம்புகள் காணப்படும் 12 விளிம்புகள் காணப்படும். அடுத்து சி என்ற உருவம் ஒழுங்கான நான்முகி. அவை ஒழுங்கான நான்முகி உச்சிகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். 1 2 3 4. அவை உச்சிகளின் எண்ணிக்கை 4. அதே போல கீழே ஒரு முக்கோண முகம் இருக்கும். 3 பக்கம் 3 முகம் இருக்கும் முக்கோணம். அவை மொத்தம் எத்தனை முகம் இருக்க போகிறது 4 முகம் இருக்க போகின்றது. ஆகவே இப்பொழுது விளிம்புகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். இங்கே 1 2 3 4 5 6. ஆகவே விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனை 6ஆக இருக்கும். அவை பாருங்கள், ஒயிலரின் தொடர்பை இங்கே 4 4 8, 8லிருந்து 2 போனால் 6 என எழுதக்கூடியதாக இருக்கும். இது சதுர அடி கூன்பகம். ஆகவே கீழே சதுரமாக இருக்க போகிறது. நீங்கள் முந்தி சிறு வயதில் குறும்பட்டி கொண்டு அந்த தேர் கட்டி விளையாடி இருப்பீர்கள். கீழே 4 குறும்பட்டியை வைத்தீங்கள் என்றால் இங்கே மேலே ஒரு குறும்பட்டியை வச்சு கீழே இருக்கிற 4 குறும்பட்டியையும் ஈக்கலால் இணைப்பீங்க. அதே போல் இந்த குறும்பட்டியோடு அந்த 4 குறும்பட்டியின் உச்சியையும் இணைத்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் சதுர அடி கூம்பகமாக இருக்கும். சதுர அடி கூம்பகம். ஆகவே இங்கே சதுர அடி கூம்பகத்துக்கு இப்போது பிரமிட் வடிவத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள் என்றால் அந்த வகையான வடிவங்களை தான் சதுர அடி கூம்பகமாக நீங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கள் என்றால் கீழே சதுர முகம். ஆகவே எத்தனை உச்சி இருக்கும் 1 2 3 4 உச்சி. இங்கே மேலே 1. ஆகவே எத்தனை மொத்தம் உச்சி 5 உச்சிகள் காணப்படும். முகங்களின் எண்ணிக்கை கீழே சதுர வடிவான முகம், இங்கால 4 முக்கோண வடிவமான முகம். ஆகவே முகத்தின் எண்ணிக்கை எத்தனை 5. விளிம்புகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். இங்கே 1 2 3 4 சதுர வடிவான கீழ் அடிக்கு 4 விளிம்புகள் இருக்கும். அங்கே மேல் உச்சியுடன் ஒவ்வொரு விளிம்பும் இணைக்கப்பட்டிருக்கும். 1 2 3 4. ஆகவே மொத்தம் எத்தனை 8 விளிம்புகள் காணப்படும். 4 4 8 விளிம்புகள் காணப்படும். அடுத்த ஈ என்ற உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கோண வடிவ
அரியம். அவை முக்கோண அரியம். இந்த முக்கோண அரியத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 முக்கோண வடிவ முகங்களும் இந்த உச்சியோடு இணைக்கப்பட்டு இது ஒரு செவ்வக முகம், இது ஒரு செவ்வக முகம், அங்காலே ஒரு செவ்வக முகம். 3 உச்சிகளும் 2 முக்கோண முகங்களும் 3 செவ்வக முகங்களும் காணப்படும். ஆகவே உச்சிகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். அவை முகங்கள் மொத்தம் எத்தனை காணப்படும்? 5 முகங்களாக காணப்படும். உச்சி இங்கே 1 2 3 4 5 6. ஆகவே 6 உச்சிகள் காணப்படும். விளிம்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 1 2 3 4 5 6, இது 7, இந்த உச்சி 8, இது 9. ஆகவே 9 முகங்கள் விளிம்புகள் காணப்படும். இந்த அட்டவணையை நீங்கள் இவ்வாறு உருக்களை அவதானிப்பதன் மூலம் எண்ணி முக எண்ணிக்கை, உச்சி எண்ணிக்கை, விளிம்பு எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கும். இதனை நீங்கள் ஞாபகத்தை வைத்துக்கொண்டு சொன்னீர்கள் என்று சொன்னால், இந்த உருக்களுக்கு உதாரணங்களை வைத்துக்கொண்டு சொன்னால் அதுகளை இலவாக எழுதக்கூடியதாக இருக்கும். இப்போ கனவுரு வடிவமானதுக்கும் சதுரமுகி வடிவமானதுக்கும் விடை ஒன்றாகத்தான் வருகிறது. ஆகவே இந்த கனவுரு வடிவமான பொருளுக்கு அங்கற்பட்டியை ஞாபகம் வைத்திருக்க முடியும். அதே போல சதுரமுகி வடிவான இதற்கு பாடசாலையில் வெண்கட்டி பாக்ஸ், அதாவது அந்த சோக் பெட்டியை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால், சுவர் கரும்பலையில் எழுதும் வெண்கட்டி பெட்டியை ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற உச்சி முக விளிம்பு எண்ணிக்கையை கொண்டு எழுத முடியும். இந்த நான்முகிக்கு நான்முகி வடிவான தாயக்கட்டியை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். சதுர அடி கூம்பகத்திற்கு பிரமிட் வடிவமான பொருட்கள் அல்லது 4 குறும்பட்டியில் செய்து மேலே ஒன்று உச்சியை வச்சு இணைச்சிங்கன்னு சொன்னால், அந்த சின்ன தேரை ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் அது சதுர அடி கூம்பகத்துக்கு உதாரணமாக கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல முக்கோண அரியத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் வீட்டு கூரையை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டை கூரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு வீட்டுக்கூரை வடிவத்தில் இந்த முக்கோண அரியமானது காணப்படும். அவை அதனை கொண்டு இதனை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போது பாருங்கள், அங்கே 4 உருக்கள் தரப்பட்டுள்ளன, 5 உருக்கள். அவை முதலாவது உரு என்னது? முதலாவது உரு கனவுரு, 2வது சதுரமுகி, 3வது நான்முகி, சதுர கூம்பகம், முக்கோண அரியம். அவை பாருங்கள், முதலாவது கனவுரு. கனவுருண்ட உச்சியின் எண்ணிக்கை எவ்வளவு? 8. முகங்களின் எண்ணிக்கை 6, விளிம்பின் எண்ணிக்கை 12. அதே போல 2வது உருவாக சதுரமுகி தரப்பட்டது. சதுரமுகிக்கும் உச்சிகளின் எண்ணிக்கை 8, முகங்களின் எண்ணிக்கை 6, விளிம்புகளின் எண்ணிக்கை 12. 3வது உருவாக நான்முகி, உச்சி 4, முகம் 4, விளிம்பு 6. அவை நான்முகிக்கு உச்சி 4, முகம் 4, விளிம்பு 6. அதே போல டி என்ற உருவானது சதுர அடி கூம்பகம். சதுர அடி கூம்பகத்துக்கு உச்சி 5, முகம் 5, விளிம்பு 8. அதே போல அரியம், உச்சியின் எண்ணிக்கை 6, முகத்தின் எண்ணிக்கை 5, விளிம்பின் எண்ணிக்கை 9. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிலரின் தொடர்பை சரியாக அமைகின்றதா என பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், 8ஓட 6 கூட்டி 2 கழியுங்க. 8ஓட 6 கூட்டி 2 கழிச்சிங்க என்றால், அதாவது என்னன்னு சொன்னால் ஒயிலரின் தொடர்பு உச்சி சக முகம் எதுக்கு சமன்? விளிம்பு சக 2. அது நான் விளிம்பை காண வேணும் என்று சொன்னால் உச்சியோட முகத்தையும் கூட்டிட்டு 2 கழிச்சிங்கன்னா விளிம்பு வேணும். அது பாருங்கள், 8 மாதம் 14 2 போனால் 12. அவை விளிம்பின் எண்ணிக்கை சரியாக அமைகின்றது. அதே போல பி என்ற ஒரு சதுரமுகி, அதனைக்கும் சரியாக அமைகின்றது. எனது 8ஓட 6 கூட்டி 2 கழிச்சிங்க என்றால் 12.
இங்கே சி என்ற உருவில் உச்சி 4 முகம் 4 அவை 4 4 8 8ல இருந்து 2 போனால் 6 அவை டி என்ற ஒரு சதுராடி கும்பகம் உச்சி 5 முகம் 5 அவை 5 5 10 10ல இருந்து 2 போனால் 8 அவை விளிம்பின் எண்ணிக்கை சரியாக அமைகின்றது. இ என்பது முக்கோண வடிவ அரியம் அவை 6 5 11 11ல இருந்து 2 போனால் 9 அவை அங்கும் சரியாக அமைகின்றது. ஆகவே இந்த திண்ம உருக்களுக்கு ஒய்லரின் தொடர்பை நாங்கள் நேரடியாக பாய்க்கக்கூடியதாக இருக்கும். ஒய்லரின் தொடர்பு என்பது உச்சிகள் சக முகங்களையும் கூட்டுத்தொகை எதுக்கு சமன்? விளிம்புகள் சக 2 கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கு. விளிம்போட 2 கூட்டினீங்க என்றால் உச்சியும் முகத்தையும் கூட்டுத்தொகைக்கு சமனாக வரும். அவை இதை நாங்கள் பிரச்சனைகளின் பொழுது எங்களுக்கு இலவாக செய்யக்கூடியவாறு அதனை மாற்றிக்கொண்டு செய்யக்கூடியதாக இருக்கும். அவை உச்சி சக முகம் சமன் விளிம்பு சக 2. அவை இதனை ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் ஒய்லரின் தொடர்பை நேரடியாக எழுத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயமாக நாங்கள் இன்று எண்முகி தொடர்பாக பார்ப்போம். அவை இங்கே எண்முகி என்னும் பொழுது ஒரே அளவிலான 8 சமபக்க முக்கோண வடிவ முகங்களை கொண்ட திண்மம் ஒழுங்கான எண்முகி என அழைக்கப்படும். ஒழுங்கான எண்முகி என்று சொன்னால் 8 சமபக்க முக்கோண வடிவ முகங்களை கொண்டிருக்கும். அவை இங்கே என்னென்னு சொன்னால் இதுதான் அந்த எண்முகி செய்வதற்கான வேலை அமைப்பு. அவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 1 2 3 4 5 6 7 8 அவை இங்கே 8 முகங்கள் காணப்படும். 8 முகத்தின்றையும் பரப்பளவு என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். இதனை ஒழுங்குபடுத்தி அமைப்பதன் மூலம் எண்முகி வடிவான உருவை பெறக்கூடியதாக இருக்கும். அவை நீங்கள் இது போன்ற உருவை பிரிசில் போர்டில் வெட்டி செய்யும் பொழுது ஒழுங்கான எண்முகியை பெறக்கூடியதாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வாறு அமைக்கப்பட்ட உரு ஒன்றுதான் இந்த எண்முகி வடிவான உரு. பாருங்கள், இதுதான் எண்முகி வடிவான உருவாக காணப்படும். இந்த எண்முகியில பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை முகம் இருக்கின்றது? ஒரு முக்கோண முகம், இது ஒரு முக்கோண முகம், இங்கே ஒரு முக்கோண முகம், இங்கே ஒரு முக்கோண முகம். மேற்பக்கம் 4 முக்கோண முகம். அதே போல இங்கே ஒரு முக்கோணம், இங்கே 2 3 இங்கே 1 4. மொத்தம் எத்தனை முகம் இருக்கிறது? 8 முகம் இருக்கின்றது. ஆகவே எண்முகிக்கு சமனான 8 முகங்கள் முக்கோண வடிவத்தை கொண்டதாக அமைந்துள்ளது. அதே போல உச்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4, இங்கே 1 5, இங்கே 1 6. ஆகவே 6 உச்சிகள் இருக்கின்றன. இங்கே பாருங்கள், ஒழுங்கான எண்முகி ஒன்றிற்கு 8 முகங்கள் உண்டு. ஆகவே 8 முகம் இருக்கின்றது. அதே போல உச்சிகள் எத்தனை இருக்கின்றது? 6. ஆகவே ஒழுங்கான எண்முகிக்கு எத்தனை உச்சிகள் உண்டு? 6 உச்சிகள் உண்டு. ஒவ்வொரு முக வடிவமும் என்னவா இருக்கின்றது? முக்கோண வடிவமான முகத்தை கொண்டுள்ளது. ஆகவே எல்லா முகங்களும் ஒன்றுக்கொன்று சமனான சமபக்க முக்கோண வடிவ முகத்தை கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த உருவை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இங்கே மேலே 4 முக்கோண முகங்கள், கீழே 4 முக்கோண முகங்கள். அவை பொருந்தும் பொழுது இந்த விடை எண்முகியானது பெறப்படுகின்றது. இதில் இருக்கின்ற விளிம்புகளின் எண்ணிக்கை அதை பாருங்கள், 1 2 3, இங்காலே 1 4, 5 6 7 8 9 10 11 12. ஆகவே எத்தனை விளிம்புகள் காணப்படும்? 12 விளிம்புகள் காணப்படும். ஆகவே எண்முகிக்கு எத்தனை விளிம்புகள் காணப்படும்? 12 விளிம்புகள் உள்ளன. இங்கே பாருங்கள், இந்த எல்லா பரப்பளவு சமன் என்று முதல் சொல்லிவிட்டோம். அவை விளிம்புகளின் நீளங்கள் எல்லாம் என்னவா இருக்க வேண்டும்? சமனாக இருக்க வேண்டும்.
ஆகவே எல்லா விளிம்புகளும் நீளத்தில் சமனானவை ஆகும். இங்கே பாருங்கள், இந்த உச்சி எடுத்தீங்கன்னா எத்தனை விளிம்பு சந்திக்கிறது? இந்த 1 2 3 4. அவங்க 4 உச்சிகள் சந்திக்கின்றன. அதாவது 4 விளிம்புகள் சந்திக்கும் போது ஒரு உச்சி உருவாகின்றது. ஆகவே எல்லா உச்சியையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 உச்சி தான் வரப்போகிறது. இங்கே பாருங்கள், இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4. அதே போல் இந்த உச்சியை எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4. இந்த உச்சி எடுத்து பாருங்கள், எத்தனை 1 2 3 4. ஆகிய 4 விளிம்புகள் சந்திக்கின்றன. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 1 2 3 4. 1 2 3 4. அவை 4 விளிம்புகள் சந்திக்கும் பொழுது உச்சி உருவாகின்றது. அவை இங்கே உச்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 விளிம்புகளை கொண்டுள்ளது. எல்லா முகங்களும் சமனாக காணப்படுகின்றது. அவை 4 விளிம்புகள் ஒன்றை ஒன்று சந்திப்பதால் உச்சி ஒன்று உருவாகி உள்ளது. 4 முகங்களும் தொடர்பட்டு உச்சி உருவாகும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு அமையலாம். இந்த உச்சி என்பது இங்கே 1 முகம் 2 முகம் 3 முகம் 4 முகம் அமைந்து இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 1 2 3 4. அவை எந்த விதத்திலும் தொடர்படுத்தி பார்க்கும் பொழுது அவை சமனாக அமைவதை காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே இது எண்முகி தொடர்பானது. ஆகவே எண்முகியில் உச்சியின் எண்ணிக்கை எவ்வளவு? உச்சியின் எண்ணிக்கை 6. முக எண்ணிக்கை எத்தனை முகம்? மேலே 4 முக்கோண முகம், கீழே 4 முக்கோண முகம். ஆகவே 8. ஆகவே விளிம்பு எத்தனை? 12. பாருங்கள், 12 விளிம்புகள். ஆகவே 6ஐயும் 8ஐயும் கூட்டினீங்க என்றால் 14. 14 2 கழிச்சிங்க என்றால் எவ்வளவு வருகிறது? 12 வருகிறது. ஆகவே இந்த எண்முகிக்கும் ஒயிலரின் தொடர்பு என்னவாக இருக்க போகிறது? உண்மையாக இருக்க போகின்றது. ஆகவே ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். இதனை கொண்டு நீங்கள் விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பரீட்சை வினாக்களில் இவ்வாறு எண்முகி ஒன்றை தரப்பட்டால் உங்களிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி முகத்தின் எண்ணிக்கை கேட்கலாம், உச்சியின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை என்பவற்றை கண்டு ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க கூறுவார்கள். அதே போல ஒவ்வொரு வடிவ முகமும் வடிவத்தினது பெயரை கேட்பார்கள். அதுக்கு என்ன எழுதுவீர்கள்? சமபக்க முக்கோண வடிவமான முகம் என்று எழுத வேண்டும். அங்கே முக்கோண முகம் என்று எழுதக்கூடாது. ஏனென்றால் எல்லா பக்க நீளங்களும் சமனாக காணப்படும். ஆகவே அவை சமபக்க முக்கோணி என எழுத வேண்டும். ஆகவே அதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள், ஒழுங்கான எண்முகி ஒன்றை அமைப்பதற்கான வலையமைப்பு தான் இவ்வாறு காணப்படுகிறது. இதனை நீங்கள் இவ்வாறு வெட்டிய பின்பு, சமபக்க முக்கோணியை இவ்வாறு வெட்டிய பின்பு அதனை பொருத்துவதன் மூலம் தரப்பட்ட உருவை நீங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயமாக பன்னிருமுகி. இங்கே பாருங்கள், 12 ஒழுங்கான ஐங்கோண வடிவ முகங்களினால் உருவாக்கப்பட்டுள்ள திண்மம் ஒழுங்கான பன்னிருமுகி என அழைக்கப்படும். இங்கே பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 ஒழுங்கான ஐங்கோணிகள். ஐங்கோணி என்று சொன்னால் 5 பக்கம். ஒழுங்கான என்று சொன்னால் எல்லா பக்க நீளமும் சமன், எல்லா கோணமும் சமனாக இருக்கு. இது ஒழுங்கான ஐங்கோணி. ஒரு முகத்தின் வடிவம் ஒழுங்கான ஐங்கோண வடிவம் உடையது. அவ்வாறு எத்தனை ஐங்கோணி இருக்கின்றது? 12 ஐங்கோணி. இவை பாருங்கள், இவ்வாறான உருவை வெட்டி இந்த பகுதியில் இவ்வாறு வெட்டும் பொழுதுதான் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒட்டக்கூடியதாக இருக்கும்.
அவை இங்கே வெட்டும் பொழுது அந்த ஒட்டுற பகுதிகளை மிக கவனமாக கீற வேண்டும். அவை அதே மாதிரி இங்காலே வரும் இந்த உருவங்கள். அவ்வாறு வரும்பொழுதுதான் அதை பொருத்தி ஒட்டக்கூடியதாக இருக்கும். ஆவை இடைவெளி இல்லாமல் ஒட்ட வேண்டும் என்று சொன்னால் தரப்பட்ட உருவை அவதானித்து அதே போலவே நீங்கள் வரைந்தீங்கள் என்று சொன்னால் என்னத்தை பெறக்கூடியதாக இருக்கும்? பன்னிருமுகியை பெறக்கூடியதாக இருக்கும். அவை பன்னிருமுகியின் முகம் ஒன்றின் வடிவம் என்ன வடிவமாக இருக்க போகிறது? ஒழுங்கான ஐங்கோணி வடிவ முகமாக இருக்க போகிறது. அவை பாருங்கள், இவ்வுருவின் நகல் ஒன்றை பெற்றுக்கொண்டு பிரிசல் போட்ட அட்டை ஒன்றில் தடிப்பான கடதாசி ஒன்றை ஒட்டி விளிம்புகள் வெட்டி பகுதிகளை மடித்து ஒழுங்கான பன்னிருமுகி ஒன்றை அமைத்து கொள்ளுங்கள். அவை இந்த பன்னிருமுகி வெட்டினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பெறப்படும் உருவம் இவ்வாறு அமையும். ஆகவே பன்னிருமுகியானது இவ்வாறு அமையக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு முகமும் 1 2 3 4 5. அவை இந்த 5 பக்கங்கள் இது. அவை இந்த முகத்தின் வடிவம் ஐங்கோணமாக காணப்படும். அவை இதனை சொல்வது என்னென்று? ஒரு முகத்தின் வடிவம் ஒழுங்கான ஐங்கோணி. அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இதிலேருந்து பார்ப்போம். 1 2 3 4 5 6. அதே போல கீழே 1 2 3 4 5 6. ஆகவே பன்னிருமுகிக்கு எத்தனை முகம் காணப்படும்? 12 முகங்கள் காணப்படும். ஆகவே அதனை நீங்கள் அவதானிக்க வேண்டும். ஆகவே இதுதான் ஒழுங்கான பன்னிருமுகியாக இருக்கும். அதாவது வெசாக் தினத்தில் இதே போல உருக்களைத்தான் உங்களுக்கு அந்த வெசாக்கூடுகளில் கட்டி தொங்க விட்டிருப்பார். ஆகவே இந்த பன்னிருமுகி இவ்வாறான உருவங்களை நீங்கள் அமைப்பதன் மூலம் அந்த வெசாக் கூடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் எத்தனை முகம் இருக்கின்றது? 12 முகங்கள் காணப்படுகின்றன. ஆகவே ஒழுங்கான பன்னிருமுகியில் எத்தனை முகங்கள் காணப்படுகின்றன? 12 முகங்கள் உள்ளன. அவை 12 முகங்களும் என்ன வடிவத்தை கொண்டவை? ஒழுங்கான ஐங்கோண வடிவத்தை கொண்டவையாகும். ஆகவே அதில் உள்ள எல்லா முகங்களும் ஒழுங்கான ஐங்கோணி வடிவத்தை கொண்டவையாக காணப்படும். இப்பொழுது பாருங்கள், எத்தனை உச்சிகள் என்று பார்ப்போம். அவை இங்கே கவனமாக எண்ண வேண்டும். 1 2 3 4 5 உச்சி. அவை மேலே இங்கே 5 உச்சி. 6 7 8 9 10 11 12 13 14. அதே போல கீழே எண்ணீங்கள் என்று சொன்னால் 6 உச்சிகள் காணப்படும். ஆகவே மொத்தம் எத்தனை உச்சிகள் காணப்படும்? 20. இங்கே மேலே 5, இந்த கீழே 5, 10. அவை இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. அவை மேலேயும் கீழேயும் எண்ணினீங்கள் என்றால் 10 உச்சிகள் காணப்படும். இங்கு இடையில் எண்ணினீங்கள் என்றால் 10 உச்சிகள் காணப்படும். அவை மொத்தம் எத்தனை உச்சிகள் காணப்படும்? 20 உச்சிகள் காணப்படும். அதே போல இங்கே விளிம்புகளை பார்க்க வேண்டும். இங்கே மேலே 5 விளிம்புகள் உண்டு. கீழே எத்தனை விளிம்பு இருக்கிறது? 1 2 3 4 5. கீழே 5. ஆகவே 10 விளிம்புகள் வந்துவிட்டது. இனி மிகுதியை எண்ண வேண்டும். இங்கே 1 2 3 4 5. ஆகவே 15 விளிம்பு வந்துவிட்டது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஆகவே மொத்தம் எத்தனை விளிம்புகள் காணப்படுகின்றது? மொத்தம் இங்கே 5 இங்கே 5 10 இங்கால 20 விளிம்புகள் காணப்படுகின்றன. அவை மொத்தம் 30 விளிம்புகள் இந்த உருவில் காணப்படும். அவை பன்னிருமுகியில் எத்தனை விளிம்புகள் காணப்படுகின்றன? 30 விளிம்புகள் காணப்படும். அவை நீங்கள் இந்த உருவை அவதானித்த பின்பு எண்ண வேண்டும். அவை ஒழுங்கான முறையில் அதனை அடையாளமிட்டு எண்ணுவதன் மூலம் இந்த 30 விளிம்புகளையும் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அவை இங்கே பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு உச்சியையும் பாருங்கள். இங்கே 1 2 3 விளிம்புகள் சந்திக்கும் பொழுது அந்த உச்சி உருவாகிறது. அதே போல எத்தனை முகங்கள் சந்திப்பதால் அந்த உச்சி உருவாகிறது? 1 2 3 உருவாகும். ஆகவே அங்கே 3 3 3 3 விளிம்பு 3 முகம் சந்திப்பதால் அந்த உச்சி
அமைகின்றது. ஆகவே இது ஒரு ஒழுங்கான பன்னிருமுகியாக காணப்படும். ஆகவே ஒழுங்கான பன்னிருமுகியில் பன்னிருமுகி பேரிலேயே இருக்கின்றது. எத்தனை முகம்? 12 முகம். ஆகவே 12 முகம். ஆகவே முகம் எத்தனை? 12. உச்சி எத்தனை? 20 உச்சிகள் காணப்படும். அதே போல விளிம்பு எத்தனை காணப்படுகிறது? 30. பாருங்கள் ஒயிலரின் தொடர்பை 12ஐயும் 20ஐயும் கூட்டினீங்கள் என்றால் 32. 32லேருந்து 2 கழிச்சிங்க என்றால் 30. ஆகவே ஒயிலரின் தொடர்பு என்னவாக இருக்க போது? உண்மையாக இருக்க போகிறது. ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். ஆகவே இவ்வாறான உருவத்தை நீங்கள் செய்தீங்கள் என்று சொன்னால் அந்த பன்னிருமுகியை அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது உங்கள் பாட புத்தகத்திலும் காணப்படுகின்றது. அதனை கொண்டு நீங்கள் இந்த பன்னிருமுகியை ஒழுங்கான முறையில் வெட்டினீங்கள் என்று சொன்னால் ஒழுங்கான பன்னிருமுகியை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயமாக 20 முகி. ஆகவே இந்த 20 முகியும் வெசாக் பண்டிகையின் போது மரங்களை அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் பன்னிருமுகியையும் கொண்டு வெசாக் கூடு அமைக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல வேறொரு விதமாகவும் வெசாக் கூடை அமைக்கலாம் இந்த பன்னிருமுகி. ஆகவே இந்த வெசாக் கூடுகளை அமைப்பதற்கான மாதிரி ஒரு இவ்வாறு நீங்கள் இணைத்து வெட்டுவதன் மூலம் அந்த 20 முகியை கொண்டு வெசாக் கூடுகளை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அவை பாருங்கள், இங்கே எல்லாம் சமபக்க முக்கோண வடிவ முகங்களாக காணப்படும். அவை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஆகவே 20 முக்கோண முகங்களை கொண்டுதான் என்ன அமைக்கப்பட்டுள்ளது? 20 முகி அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அங்கே 20 முகி என்று சொன்னால் உங்களுக்கு பேரிலேயே தெரிகிறது 20 முகங்கள் காணப்படும். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 முகியின் அமைப்பானது இவ்வாறு காணப்படும். ஆகவே பாருங்கள், ஒரு வெசாக் கூட்டில் இங்கே அமைக்கப்பட்ட போல காணப்படும். அவை பாருங்கள், 1 2 3 4 5. இங்கே மேலே 5 முகம், கீழே 5 முகம், அவை 10 முகம். இங்கால நீங்கள் என்றால் 11 12 13 14 15 16 17 18 19 20 முகங்கள் காணப்படுகின்றது. ஆகவே 20 முகியில் எத்தனை முகங்கள் காணப்படும்? 20 முகங்கள் காணப்படும். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 முகியில் எத்தனை முகங்கள் காணப்படும்? 20 முகங்கள் காணப்படும். இந்த முகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா முகமும் என்ன வடிவில் காணப்படுகின்றது? முக்கோண வடிவான முகமாக காணப்படுகின்றது. ஆகவே 20 முகியில முகம் ஒன்றின் வடிவம் என்ன வடிவமாக இருக்க போகுது? சமபக்க முக்கோணமாக இருக்க போகின்றது. ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கிறபடியா சமபக்க முக்கோண வடிவில் காணப்படும். உச்சிகளை எண்ணீங்கள் என்றால் இங்கே ஒரு உச்சி, கீழே ஒரு உச்சி, அவை 2. இங்கே 1 2 3 4 5 6 5. இதில் என்ன வேண்டும்? 1 2 3 4 5. அதே போல இதிலேயும் இருக்கிறது 1 2 3 4 5. ஆகவே இதில் 10, மேலே 1 11, கீழே 1 1. ஆகவே 12 உச்சிகள் காணப்படும். ஆகவே 20 முகியில் எத்தனை உச்சிகள் காணப்படும்? 20. விளிம்புகளின் எண்ணிக்கை எண்ணினீர்கள் என்று சொன்னால் இங்கே 1 2 3 4 5. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அதே போல் கீழே எண்ணீங்கள் என்றால் 5. ஆகவே 10. இங்கே 11 12 13 14 15
16, 17, 18, 19, 20 முகங்கள், 20 விளிம்புகள். அவை மேலே 5 5 10, 20 விளிம்புகள். மொத்தம் எத்தனை விளிம்புகள் காணப்படும்? அப்ப 30 விளிம்புகள் காணப்படும். அவை இந்த உருவை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால்தான் அந்த விளிம்புகளை எண்ணக்கூடியதாக இருக்கும். ஆவே இது 20 முகி. ஆவே 20 முகி என்ற பெயரிலேயே இருக்கின்றது முக எண்ணிக்கை. முகம் எத்தனை? 20. உச்சி எத்தனை? 12. விளிம்பு எத்தனை? 30. எல்லா விளிம்புகளும் சமனாக இருக்கும். அதுதான் சமவாக்க முக்கோணி என்று முதலே படித்து விட்டோம். இங்கே ஒயிலின் தொடர்பு பார்த்தீங்கன்னா 20 12 32. 32 2 போனால் 30. ஆக 20 முகிக்கும் ஒயிலரின் தொடர்பு என்னவா இருக்கும்? உண்மையாக இருக்கும். ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். ஆகவே நாங்கள் இந்த தரம் 8 பாடத்தில் எண்முகி தொடர்பானது, பன்னிருமுகி தொடர்பானது, 20 முகி தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்றிருக்கின்றோம். இப்போது அது தொடர்பான விடயங்களை அவதானித்து இந்த அட்டவணையை நிரப்புவோம். பாருங்கள், நான்முகி என்று சொன்னால் அதன் உச்சிகளின் எண்ணிக்கை. ஆகவே நான்முகி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த உருவம் தான் நான்முகி. அவை பாருங்கள், 1 2 3 1 2 3 4 முகங்கள் காணப்படுகின்றன. எத்தனை உச்சி? 1 2 3 4. ஆகவே முக எண்ணிக்கை 4, உச்சி எண்ணிக்கை 4, விளிம்பு எண்ணிக்கை எவ்வளவு? 6. இங்கே கேட்டிருக்கார்கள் உச்சியினது முகங்களினது கூட்டுத்தொகை. ஆகவே உச்சியை முகத்தையும் கூட்டினீங்கள் என்றால் 8, விளிம்போட 2 கூட்டினீங்கள் என்றால் 8. ஆகவே ஒயிலரின் தொடர்பு என்னவா இருக்க போகுது? உண்மையாகும். ஆகவே அது தொடர்பாக நாங்கள் முன்பு கற்றிருக்கின்றோம். சதுரமுகி எடுத்தீங்கள் என்று சொன்னால் உச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 8, முகங்களின் எண்ணிக்கை 6, விளிம்புகளின் எண்ணிக்கை 12. முன்பு கற்றிருக்கின்றோம். 8 6 12 சொன்னால் உச்சியினது முகங்களின் எண்ணிக்கை 8ஐயும் 6ஐயும் கூட்ட வேண்டும், 14. விளிம்பு சக 2, அவை 12ஓட 2 கூட்டினீங்க என்றால் 14. அவை 14 14 மாறுபடியா என்ன இருக்க போறது? உண்மையாக இருக்க போறது. இங்க எண்முகிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எத்தனை உச்சி இருக்க போகிறது? எண்முகிக்கு எத்தனை உச்சி இருக்க போகிறது? 1 2 3 4 5 6. எத்தனை முகம்? 8 முகம். மேலே 4 முக்கோண முகம், கீழே 4 முக்கோண முகம். ஆகவே 8. ஆகவே எண்முகிக்கு உச்சி 6, முக எண்ணிக்கை 8, விளிம்பு எண்ணிக்கை எத்தனையாவது? 12ஆக இருக்கும். இதை கூட்டினீங்கள் என்றால் 6 மட்டும் 14, 12ஓட 2 கூட்டினீங்கள் என்றால் 14. அவை ஒயிலரின் தொடர்பு என்னவா இருக்க போகுது? உண்மையாக இருக்க போகிறது. பன்னிருமுகி. ஆகவே முகத்தின் எண்ணிக்கை 12, உச்சி எண்ணிக்கை 20, விளிம்பு எண்ணிக்கை எவ்வளவு? 30 வந்தது. அப்போ 20 12 எவ்வளவு? 32. 30ஓட 2 கூட்டினா 32. ஆகவே உண்மையாக காணப்படும். அதே போல 20 முகி. 20 முகி என்றால் முகங்களின் எண்ணிக்கை 20. இங்கே ஞாபகம் வைத்திருக்க சுகம், 12 முகிக்கு 12 முகம், 20 முகிக்கு 20 முகம். அதன் உச்சி மாறி வரும். 20, இங்கே 12. விளிம்பின் எண்ணிக்கை மாறாது. ஆகவே 20 12 32, 30ஓட 2 கூட்டினா 32. ஆகவே உண்மையாகும். ஆகவே மேலே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ள 5 திண்மங்களுக்கும் ஒயிலரின் தொடர்பு உண்மையாக அமைவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது
வி என்பது வேர்டெக்ஸ் விளிம்பு, விளிம்போட ஃபேஸை கூட்டணும், முகத்தை கூட்ட வேணும். அவை விளிம்போட முகத்தை கூட்டினீங்க என்றால் HE என்பது விளிம்போட 2 கூட்டத்துக்கு சமனாக வரும். ஆகவே இந்த ஒழுங்கான இந்த திண்மங்களை நாங்கள் இந்த 5 மாத்திரம்தான் ஒழுங்கான திண்மங்களாக இருக்கும். ஆகவே இதை பிளேட்டோ என்பவரால் கண்டுபிடித்தவர். ஆகவே இது பிளேட்டோவின் திண்மங்கள் என அழைக்கப்படும். ஆகவே பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொன்னால் என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக இனி வரும் படிப்போம். ஆகவே அந்த நேரத்தில் அதனை விளங்கப்படுத்தணும். பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொன்னால் முகங்கள் எல்லாம் சமனாக இருக்கும். ஒரு உச்சியில் எல்லா விளிம்புகளும் சந்திக்கிறது, எல்லா இடத்தில உச்சியிலையும் சமனாக காணப்படல் வேண்டும். அவை அவ்வாறானவை தான் பிளேட்டோவின் திண்மங்கள். அது தொடர்பாக இனி கற்போம். அவை முதலில் இதனை நீங்கள் விளங்கி கொண்டீர்கள் என்றால் சரியாக இருக்கும். அவை ஒயிலரின் தொடர்பை நீங்கள் இங்கே வாய்ப்பு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒழுங்கான நான்முகி வடிவமாக காணப்படும். அவை இவ்வாறான உருவங்களை நீங்கள் கீறப்பழக வேண்டும். அவை ஒழுங்கான நான்முகி என்று சொன்னால் இவ்வாறு ஒரு முக்கோணத்தை போட்டு இவ்வாறு கீறுதல் வேண்டும். அதே போல சதுரமுகி வடிவம், ஒழுங்கான எண்முகி. அவை இங்கே சதுர அடி கூம்பகத்தை கொண்டு 2 சதுர அடி கூம்பகங்களை ஒன்றாக பொருத்துவதன் மூலமும் இந்த எண்முகியை பெறக்கூடியதாக இருக்கும். சதுர அடி கூம்பகம் 2 பொருத்தினீர்கள் என்றால் சதுர அடி கூம்பக 2 பொருத்தினால் எண்முகி பெறக்கூடியதாக இருக்கும். சரியா? அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் சதுரமுகி சதுர அடி கூம்பகம் 2 ஒன்றோடு ஒன்று பொருத்தினீங்கள் என்று சொன்னால் இந்த ஒழுங்கான எண்முகியையும் பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒழுங்கான பன்னிருமுகி, அதே போல ஒழுங்கான 20 முகி. முகங்களின் வடிவங்களை கவனியுங்கள். 20 முகி என்பது முக்கோண வடிவ முகம். பன்னிருமுகி என்பது ஒழுங்கான ஐங்கோணி சேர்ந்து எத்தனை ஐங்கோணி சேர வேண்டும்? 12 ஐங்கோணி சேரும் பொழுது ஒழுங்கான பன்னிருமுகியும் 20 முக்கோண முகங்கள் சேரும் பொழுது ஒழுங்கான 20 முகியும் பெறப்படும். இங்கே பாருங்கள், பின்வரும் மாதிரிகளில் சதுரமுகி ஒன்றை அமைக்க முடியாத மாதிரி எது? அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனை இவ்வாறு மடிக்க முடியும், இதனை இவ்வாறு மடிக்கலாம், இதனை இவ்வாறு மடிக்கலாம், இதனை இவ்வாறு மடித்தால் மேலே ஒரு இடைவெளி வரப்போகின்றது. ஆகவே அங்கே இது இந்த பக்கத்தோட பொருந்திடும், இது இந்த பக்கத்தோட பொருந்திடும், இது இந்த பக்கத்தோட பொருந்தும், இந்த பக்கத்தை பொருந்துறது கொண்டும் இல்லை. ஆகவே இது அமைக்க முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கத்தோட பொருந்தும், இது இந்த பக்கத்தோட பொருந்திடும், இது இந்த பக்கத்தோட பொருந்தும், இது இந்த பக்கத்தோட பொருந்திக்க இது என்னத்தை பொருந்த போது மேல்முகத்தோட பொருந்திடும். ஆகவே அமைக்கக்கூடியதாக இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இவ்வாறு மடித்தல், இது இதோட பொருந்தலாம், இது இதோட பொருந்தும், இது இதோட பொருந்தேக்க இங்கே இடைவெளி வரப்போகின்றது. ஆகவே அமைக்க முடியாது. இங்கே பார்க்கும் பொழுது பாருங்கள், இவ்வாறானவர் இவ்வாறு அமைக்க முடியும். இதை இவ்வாறு திருப்பி இதை இவ்வாறு அமைத்தீங்கன்னு சொன்னால் இங்கே மேலே மூடக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை கொண்டும் அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது சதுரமுகி ஒன்றில் அமைக்க முடியாத மாதிரி எது? இதனை கொண்டு ரெண்டையும் கொண்டு நாங்கள் அமைக்க முடியாததாக இருக்கும். எதிரே உள்ள முகங்களின் கூட்டுத்தொகை 7 ஆகும் வகையில் சதுரமுகி ஒன்றை அமைப்பதற்கு பொருத்தமான அனைத்து மாதிரிகளையும் எழுதுக. ஆகவே இங்கே என்னன்னு சொன்னால் எதிரெதிர் முகங்கள் என்றால் ஒன்றை விட்ட ஒன்றுன்ற கூட்டுத்தொகை 7 ஆக வர வேண்டும். ஆகவே இங்கே 1 3 2 4 5 6 என்று சொன்னால் ஒன்றை விட்ட ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்முகமாக அமையும் பொழுது அது
கூட்டுத்தொகை 7ஆக அமையக்கூடியதாக அமையும். அவை இங்கே ஒன்றை போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே என்ன பெற வேண்டும்? 6. இங்கே 3 போட்டிங்கன்னு சொன்னால் இதில் 4 போடலாமோ? இல்லை, ஒன்றை விட்ட ஒன்று தான். அவை 4. அவை இங்கே 5 போட்டிங்கன்றால் இங்கே என்ன போட வேண்டும்? 2. அவை இவ்வாறு அமையும் பொழுது ஒன்றை விட்ட ஒன்று கூட்டுத்தொகை 7ஆக அமைவதை நீங்கள் தரம் 5இல் கற்றிருப்பீர்கள். அவை இங்கே என்னென்னு சொன்னால் கூட்டுத்தொகை 7ஆக வருவோம் என்று சொன்னால் எதிர்முகங்களின் கூட்டுத்தொகை, அதாவது எதிரே உள்ள முகங்களின் கூட்டுத்தொகை 7ஆக அமைய வேண்டும் என்றால் ஒன்றை விட்ட ஒன்று தான் எதிர்முகங்களாக அமையக்கூடியதாக இருக்கும். அதே போல் இங்கே 1 போட்டிங்கள் என்றால் இங்கே 6, இங்கே 2 போட்டிங்கள் என்றால் இங்கே 5, இங்கே 3 போட்டிங்கள் என்றால் இங்கே 4. அவை எதிர்முகங்கள் என்பது ஒன்றை விட்ட ஒன்று கூட்டுத்தொகை 7ஆக அமையக்கூடியவாறு நீங்கள் எழுதினீங்கள் என்று சொன்னால் எதிர்முகங்கள் என்ற கூட்டுத்தொகை 7ஆக அமைவதை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயத்துக்கு செல்வோம். கீழே தரப்பட்ட 3 உருக்களில் சதுர கூம்பகம் ஒன்றை அமைக்க கூடிய உரு எது? சதுர கூம்பகம் அமைக்கணும் என்று சொன்னால் இங்கே சதுரத்தோட முக்கோண முகங்களை உச்சியால் இணைக்கப்படல் வேண்டும். ஆகவே இங்கே இணைக்கும் பொழுது இதில் இணைக்கிறதுக்கு முக்கோணம் இல்லை. ஏனென்று சொன்னால் இது இணைவற்றும் இது இணைவற்றும். அங்கு இணைக்கும் பொழுது இதில் முக்கோணம் இல்லை. ஆகவே இதை அமைக்க முடியுமா? இல்லை. இங்கே இணைச்சிங்கள் என்று சொன்னால் இந்த பக்கம் இதோட பொருந்திடும், இது பொருந்திடும், இதுவும் பொருந்திடும். இந்த பக்கம் இந்த பக்கத்தோட பொருந்திக்க அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2வது உரு அமைக்கலாம். இங்கே 3வது உருவை பாருங்கள். இந்த பக்கம் இதோட பொருந்தும், இங்கே பொருந்தும் பொழுது இந்த பக்கம் இல்லாமல் இருக்க போகிறது. ஆகவே அமைக்க முடியாது. ஆகவே அங்கே நீங்கள் காணாத விடத்து ஒன்றுக்கு மேல் ஒன்று வெட்டிய பின்பு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பொருத்த முடியாதவாறு வரும். ஆகவே இவ்வாறு அமைப்பதன் மூலம் இந்த 2வது உரு மட்டும்தான் சதுர கூம்பகத்தை அமைப்பதற்கு பொருத்தமான உரு ஆகும். அடுத்து பாருங்கள். உருவில் காட்டப்பட்டிருப்பது சதுரமுகி ஒன்றின் மீது சதுர கூம்பகம் ஒன்றை வைத்து அமைக்கப்பட்ட கூட்டு திண்மமான பிரமிட் ஒன்றாகும். அதன் உச்சிகள், முகங்கள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. ஒயிலரின் தொடர்பு உண்மையாகுமா என பார்க்க. அவ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சதுரமுகி மீது ஒரு சதுர கூம்பத்தை வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு வைத்திருக்கிறார்கள். ஆகவே பாருங்கள், நாங்கள் முதலில் உச்சிகளின் எண்ணிக்கையை காண்போம். அவங்க பாருங்கள், இது ஒரு உச்சி 1 2 3 4, இங்கே 5 6 7 8 9. ஆகவே சதுரமுகி மீது ஒரு சதுர கூம்பகத்தை வைத்தால் எத்தனை உச்சி வருகிறது? கீழே 4, இங்கே 4 8 8 3 9 உச்சிகள் வருகின்றது. இப்போது பாருங்கள், சதுரமுகி மீது சதுர கூம்பகம் வைத்திருக்கிறார்கள். இங்கே சதுரமுகி மீது கூம்பகம் வைத்தார் என்று சொன்னால் இங்கே 4 முக்கோண முகங்கள் இருக்கின்றது. அங்கே சதுர கூம்பகம் ஒன்று மீது பொருந்தும் பொழுது சதுரமுகியில் ஒரு முகம் இல்லாமல் போகின்றது. இங்கே எத்தனை முகம் இருக்க போகிறது? 5 முகம். அது மேல் ஒன்று பொருந்துவதால் இந்த சதுர முகம் தெரியாது. அவை மேலே 4 முக்கோண முகம். 4 5 எத்தனை முக்கோண முகம்? 9 முகம். ஆகவே தரப்பட்ட உருவில் எத்தனை முகங்கள் காணப்படுகின்றது? 9 முகங்கள் காணப்படும். விளிம்புகளின் எண்ணிக்கை அதை பாருங்கள். இங்கே 1 2 3 4 5 6 7 8, கீழே 4. ஆகவே எத்தனை? 12 13 14 15 16. ஆகவே விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வாறு அமையும்? 16ஆக அமையும்.
அவ இங்கே பாருங்கள், எண்ணும் பொழுது கீழே ஒரு 4 விளிம்பு, இதுல ஒரு 4 விளிம்பு 8, முக்கோணத்துக்கு 4 விளிம்பு 12, இந்த சைட்டில் இருக்கிற 4 விளிம்பும் 16 விளிம்பாக அமையும். ஆகவே உச்சிகள் சக முகங்களின் கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சி 9, முகம் 9, ஆகவே 9 9 18. இப்போது விளிம்புகளோட 2 கூட்டினீங்கள் என்றால் 16 சக 2 எவ்வளவு? 18. ஆகவே ஒயிலரின் தொடர்பு என்னவா இருக்க போறது? இங்கே 18 வருகிறது, இங்கேயும் 18 வருகிறது. ஆகவே என்னவா இருக்க போது? உண்மையாகும். அவை தரப்பட்ட உருவை அவதானிக்க வேண்டும். முகங்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தினால் அந்த முகத்தை எண்ணக்கூடாது. அவை அவ்வாறான உருக்களுக்கு மிக அவதானமாக விடையளித்து பழகுதல் வேண்டும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். உருவில் காட்டப்பட்டிருப்பது முக்கோண அரியம் ஒன்றாகும். இதன் உச்சிகள், முகங்கள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு ஒயிலரின் தொடர்பு உண்மையாகுமா என வாய்ப்பு பார்க்க. பாருங்கள், உச்சிகளின் எண்ணிக்கை அவை 1 2 3 4 5 6 உச்சிகள். அவை உச்சியின் எண்ணிக்கை 6. முகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு முக்கோண முகம், இங்கே ஒரு முக்கோண முகம். அவை 2 முக்கோண முகம். எத்தனை செவ்வக முகம்? 3 செவ்வக முகம். அவை மொத்தம் எத்தனை முகம்? 5 முகம். விளிம்பு எண்ணினீங்கள் என்று சொன்னால் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே விளிம்பின் எண்ணிக்கை 9. கேட்டிருக்கார்கள் ஒயிலரின் தொடர்பு உண்மையாகுமா என குறிப்பிடுக. ஆகவே பாருங்கள், உச்சி சக முகம், உச்சி சக முகம் சமன் 6 5 எவ்வளவு? 11. விளிம்போட 2 கூட்டினீங்கள் என்றால் 9 சக 2 11. அவை 2 சமனா வாரபடியா ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். அவை நேரடியாகவே விடைகளை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். குறுக்குவெட்டு சரிவகமான அரியம் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. அவை இங்கே குறுக்குவெட்டு சரிவக வடிவமான அரியம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. ஆகவே இதற்கு உச்சியினது முகங்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அவை பாருங்கள், உச்சிகள் 1 2 3 4 5 6 7 8. அவை எத்தனை உச்சிகள்? 8 உச்சிகள். சக முகத்தை எண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 1, இங்கே 1 2, மேலே 1 கீழே 1. அவை 2, இந்த சைட்டுக்கு இந்த சைட்டுக்கு 2. அவை எத்தனை முகம் இருக்க போகிறது? 6 முகம். அவை 8 மாறும் எவ்வளவு? 14. இப்போது விளிம்பை எண்ணுங்கள். தரப்பட்ட உருவில் விளிம்பு அவை இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவை விளிம்புகள் 12 சக 2 கூட்டவன். அவை எவ்வளவு? 14. அவை இங்கேயும் 14, இங்கேயும் 14. அவை ஒயிலரின் தொடர்பு என்னவா இருக்க போறது? உண்மையாக அமையும். உண்மை ஆகும். ஆகவே நேரடியாகவே நாங்கள் இங்கே ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்கக்கூடியதாக அமைகின்றது. அடுத்த வினாவை பார்ப்போம். குறுக்குவெட்டு சரிவகமான அரியம் ஒன்று உருவில்
காட்டப்பட்டுள்ளது. இந்த உருவில் நாங்கள் ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க போகின்றோம். முதலில் உச்சிகளின் எண்ணிக்கை பாருங்கள். இது 1 2 3 4 5 6 7 8. அவை எத்தனை உச்சி? 8 உச்சி. முகங்களின் எண்ணிக்கை பாருங்கள். முகம் என்னும் பொழுது இது ஒரு முகம், 2, இது ஒரு முகம். அதே போல இங்காலே இருக்கிறது. ஆகவே 2 முகம். அதே போல இங்கேயும் ஒரு முகம் 1. இந்த மாதிரி வடிவம் இங்காலையும் இருக்கிறது. இங்காலையும் 2. இங்கே 2, இது மாதிரி 2. இதுவும் ஒரு முகம் மேலே இருக்கிறது. அவை கீழே. எத்தனை முகம் இருக்கின்றது? 6 முகம் உண்டு. அவை முகங்களின் எண்ணிக்கை 6. விளிம்பின் எண்ணிக்கை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆகவே விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. இப்போது பாருங்கள் உச்சிகள் சக முகங்களின் எண்ணிக்கை. அவை உச்சிகளிலிருந்து முகங்களின் எண்ணிக்கையும் கூட்டுங்கள். 8 சக 6 எவ்வளவு? 14. விளிம்போட 2 கூட்டுங்கள். 12 சக 2 எவ்வளவு? 14. ஆகவே 2ம் சரி. ஆகவே ஒயிலரின் தொடர்பு என்னவா இருக்க போறது? உண்மையாக இருக்க போகிறது. அடுத்த வினா. குறுக்குவெட்டு சரிவகமான அரியம் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. இது ஒரு வேறு வடிவான அரியம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள். உச்சிகளின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறார். இங்கே உச்சிகளை பார்க்கும் பொழுது 1 2 3 4 5 6 7 8. உச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்க போகிறது? 8. முன்பு செய்தது போல இது ஒரு சின்ன சதுரம், அங்கால ஒரு பெரிய செவ்வகம் பெறப்போகுது. 2. இதே போல இங்கே ஒரு முகம், இங்கே ஒரு முகம். 4 முகம். இங்கே ஒன்று, கீழே ஒன்று இருக்கின்றது. எத்தனை முகம்? 6 முகம். இங்கே முப்பரிமாணத்தில் பின் உருக்கள் காட்டப்படவில்லை. பாருங்கள். இங்கே 1 2 3 4. அதே போல இதே மாதிரி உருவம் பின்னால் இருக்கின்றது பெரிய உருவில். 1 2 3 4. 1 2 3 இந்த விளிம்பு இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே 4, பின்பக்கம் 4 8 9 10 11 12. விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. இங்கே உச்சிகள் சகமுகங்களின் எண்ணிக்கை 8 மாறும் 14. விளிம்பு சக 2, 12ஓட 2 கூட்ட வேண்டும் 14. இதுவும் சரி, இதுவும் சரி. ஒயிலரின் தொடர்பு என்னவா இருக்க போறது? உண்மை ஆகும். நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். இப்போது மீட்டர் பயிற்சி வினாக்களில் முதலாவது வினாவாக கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்துக. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் முன்பும் கற்றிருக்கின்றோம். நேரடியாக இப்போது நிரப்புவோம். பாருங்கள். திண்மம், கனவுரு. கனவுருவுக்கு உதாரணம் என்னது? ஒரு ஆங்கர் பெட்டியை நீங்கள் யோசிங்கள் என்று சொன்னால் அதன் விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்க போகிறது? 12. முகங்களின் எண்ணிக்கை 6. உச்சிகளின் எண்ணிக்கை உச்சிகள் எத்தனை உச்சிகளாக இருக்கும்? 8 உச்சிகளாக இருக்கும். அது தொடர்பான விவரங்கள் நிரப்பப்பட்டு உள்ளது. அடுத்த விடயம் சதுரமுகி. உங்களுக்கு தெரியும், கனவுருவுக்கும் சதுரமுகிக்கும் இடையான ஒரே ஒரு வித்தியாசம் முகத்தின் வடிவம். இங்கே முகத்தின் வடிவம் செவ்வகமாக இருக்கும், சதுரமுகிக்கு சதுரமாக காணப்படும். ஆனால் விளிம்புகளின் எண்ணிக்கை, முக எண்ணிக்கை, உச்சி எண்ணிக்கை எல்லாம் என்னவாக இருக்க போகிறது? சமனாக காணப்படும். சதுரமுகிக்கு விளிம்பின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. முக எண்ணிக்கை 6, உச்சி எண்ணிக்கை 8ஆகவே காணப்படும். ஒழுங்கான நான்முகி. நான்முகி என்று சொன்னால் இவ்வாறு காணப்படும். எத்தனை உச்சி? 4 உச்சி. ஒழுங்கான நான்முகிக்கு உச்சிகளின் எண்ணிக்கை
4. முக எண்ணிக்கை 4 முக்கோண வடிவ முகம். அவை 1 2 3 அங்காலே 1 4. அவை முக எண்ணிக்கை 4ஆக காணப்படும். விளிம்பு 1 2 3 4 5 6. அவை விளிம்பின் எண்ணிக்கை 6ஆக காணப்படும். அடுத்து சதுர கூம்பகம். அவை சதுர கூம்பகம் என்னும் பொழுது சதுர அடி இங்கே உச்சிகள் இணைக்கப்பட்டிருக்கும். அவை எத்தனை உச்சி? 1 2 3 4 இங்கே 1 5 உச்சி. அவை உச்சிகளின் எண்ணிக்கை 5. முகம் என்னும் பொழுது இங்கே ஒரு சதுர அடி வடிவான ஒரு அடியை கொண்ட முகம், 4 முக்கோண முகம். அவை 4 ரவுண்டை கூட்டினால் 5 முகங்கள் காணப்படும். விளிம்புகள் இங்கே சதுர அடிக்கு 4 விளிம்பு, இங்கே உச்சியோட 4 விளிம்புகள் இணைக்கப்பட்டிருக்கும். அவை 4 4 8. அவை விளிம்புகளின் எண்ணிக்கை 8ஆக காணப்படும். அடுத்தது முக்கோண அரியம். அவை முக்கோண வடிவான அரியம் என்று சொன்னால் வீட்டுக்குரிய ஞாபகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு உச்சியையும் இணைக்க வேண்டும். அவை முகம் எத்தனை? 2 முக்கோண முகமும் 2 முக்கோண முகம் 3 செவ்வக முகம். அவை மொத்தம் 5 முகம். உச்சி 1 2 3 4 5 6 உச்சி. விளிம்பு இங்கே 3 முக்கோணத்துக்கு, இந்த முக்கோணத்துக்கு 3, அவை 6 7 8 9. அவை விளிம்பின் எண்ணிக்கை எவ்வளவு? 9. அவை முன்பு கற்ற விடயங்களைத்தான் இப்பொழுது உங்களை மீட்டர் பயிற்சியாக கேட்டிருக்கார்கள். இது தொடர்பான விடயங்களை நீங்கள் தரம் 7லும் கற்றிருப்பீர்கள். இப்பொழுது அடுத்த வினாவுக்கு செல்வோம். பின்வரும் ஒவ்வொரு திண்மத்தினையும் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வலையின் உருவை வரைக. அவை இங்கே சதுர கூம்பகம். சதுர கூம்பகம் என்று சொன்னால் சதுர அடியை கொண்டது. அங்கால 4 முக்கோண முகம். ஆகவே ஒரு சதுரம் கீறி இங்கே முக்கோண முகத்தை கீறவன் 4 முக்கோணம். ஆகவே இது எவ்வாறு அமையும்? சதுர கும்பகத்தின் வலை அமைப்பாக அமையும். அதே போல முக்கோண அரியம் இரண்டாவதாக கேட்கப்பட்டுள்ளது. அவை முக்கோண அரியம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கூரை வடிவம், ஆகவே இந்த முக்கோண அரியத்தின் வலையமைப்பு எவ்வாறு அமையும்? அவை இதனை செய்வதற்கு எவ்வாறான வலையமைப்பு என்று சொன்னால் 3 செவ்வக முகம். அவை இங்கே 3 செவ்வக முகங்களை கீற வேண்டும். கீறிய பின்பு இதிலேயும் ஒரு முக்கோணத்தை சேர்க்கும் பொழுது இந்த அரியத்தை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது முக்கோண அரியத்துக்கான வலையமைப்பு ஆகும். அவை உருவை ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை முகம்? 2 முக்கோண முகம் 2 இருக்கின்றது. 3 செவ்வக முகம். அவை 1 2 3. அவை இதனை கொண்டு வலையமைப்புகளை நீங்கள் கீறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, ஒன்றுக்கொன்று சமனான 2 ஒழுங்கான நான்முகிகள் இரு முக்கோண முகங்களை ஒன்றுடன் ஒன்று ஒட்டி உருவாக்கப்பட்ட ஒரு திண்ம பொருளின் உருவம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அவை இங்கே பாருங்கள், இங்கே நான்முகி உருவுடன் இன்னொரு நான்முகியை இணைக்கின்றோம். அந்த உருவத்தை தான் இங்கே காட்டியிருக்கிறார்கள். ஒரு நான்முகியுடன் இன்னொரு நான்முகியை இணைக்கிறார்கள். இணைத்த உருவம் காட்டப்பட்டுள்ளது. இத்திண்ம பொருளின் விளிம்புகளின் எண்ணிக்கை, உச்சி எண்ணிக்கை, முக எண்ணிக்கையை காண சொல்லி இருக்கிறார்கள். அவை இங்கே முக எண்ணிக்கை, உச்சி, விளிம்பு. அவை முகம் என்னும் பொழுது இந்த நான்முகிக்கு இந்த முகம் இன்னொரு ஒட்டுப்படுகிறது. அவை இங்கே எத்தனை முகம்? 1 2 3. அதே போல கீழே ஒட்டப்படுகிறது. அவை கீழே எத்தனை முகம்? 3 முகம். அவை மொத்தம் எத்தனை முகமாக வரப்போகிறது? 6 முகமாக வருகிறது. அதே போல உச்சி, இங்கே பாருங்கள், இந்த உச்சியோடு இணைக்கப்படுகிறது. இங்கே 1 2 3 உச்சி, இங்கே 1 கீழே 1. அவை மொத்தம் எத்தனை உச்சியாக இருக்க போகிறது? 5 உச்சியாக இருக்க போகின்றது. அவை இங்கே விளிம்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 1 2
3. அதே போல கீழே இருக்கும் 3 விளிம்பு. அவை 3 3 6 7 8 9. ஆகவே மொத்தம் எத்தனை விளிம்பு? 9 விளிம்பு. அவை தரப்பட்ட உருவை ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். அவை இங்கே இவ்வாறான உருவு ஒன்று பெறப்படும். 1 2 3. அதே போல இங்கே 1 2 3. ஆகவே 3 3 6. அதே போல இந்த முக்கோணம் 1 2 3. அவை கற்பனை வடிவில் அதனை வச்சு நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த முக்கோண முகத்துக்கு மேலே ஒரு உச்சியாக இருக்க போகிறது, இங்கே கீழே ஒரு உச்சி, இதெல்லாம் 3 உச்சி. அவை பாருங்கள் 1 2 3 4 5 உச்சி. முகம் என்று சொல்லும் பொழுது மேலே 3 முகம், கீழே 3 முகம், அவை 6 முகம். அவை ஒளிரின் தொடர்பு பாருங்கள் சரியாக இருக்கும். 4 5 11. விளிம்போட 2 கூட்டினீங்கன்னா 11. அவை தரப்பட்ட வினாவுக்கான விடை இதுவாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஒரு சதுரமுகியையும் ஒரு சதுர கூம்பகத்தையும் ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு திண்ம உருவில் காட்டப்பட்டுள்ளது. இத்திண்மத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை. ஆகவே விளிம்பின் எண்ணிக்கை காண வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், இங்கே 1 2 3 4. இதில் இருக்கிறது 4. அவை எத்தனை வந்துட்டு? இங்கே 4 இங்கே 4 8 வந்துட்டு. அதே போல இங்கே 4 இருக்கிறது 1 2 3 4. அவை எத்தனை வந்துட்டு? 4 4 8 8 4 12 வந்துட்டு. இங்கே 1 13 14 15 16. அவை விளிம்பின் எண்ணிக்கை எவ்வளவு? 16. அவை விளிம்பு 16. முகம் எத்தனை? முகம் என்று சொல்லும் பொழுது இங்கே சதுரமுகிக்கு இந்த முகமானது ஒன்றோடு பொருந்திட்டு, அவை அந்த முகம் பெறாது. ஏனென்று சொன்னால் ஒன்றோடு பொருந்தேக்கு அந்த முகம் மறைக்கப்பட்டுவிடும். அவை இங்கே சதுரமுகி பார்க்கும் பொழுது 5 முகம், மேலே 4 முக்கோண முகம். அவை 5 சதுர வடிவான முகம், 4 முக்கோண முகம். அவை 5 4 எவ்வளவு? 9 முகமாக காணப்படும். அவை முகத்தின் எண்ணிக்கை 9. உச்சி எண்ணிக்கை பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. அவை உச்சியின் எண்ணிக்கை எவ்வளவு? 9ஆக இருக்கு. அவை தரப்பட்ட உருவையை நீங்கள் அவதானித்து அவை எவ்வாறு பொருத்தப்பட்டுள்ளன என கருதி ஒவ்வொன்றினதும் விளிம்பு முகம் உச்சியின் எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கும். இப்போது 6.1 பயிற்சியில் உள்ள வினாக்களை நோக்குவோம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு விலையையும் பயன்படுத்தி செய்யத்தக்க திண்மங்களை பெயரிடுக. அவை இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. அவை 6 செவ்வக வடிவான முகங்களை கொண்டு உருவாக்கப்படும் அமைப்பு என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது? கனவுரு. 6 செவ்வக வடிவான முகங்கள் என்று சொன்னபடியா அது என்னவா இருக்க போகிறது? கனவுருவாக அமைய போகின்றது. இரண்டாவது வினா, இங்கே 4 முக்கோண முகங்கள் 1 2 3 4. ஆவே நான்முகி. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஆக 8 முக்கோணமுடைய முகம் என்று சொன்னால் 8 முகம் மாறுபடியா அதற்கு என்ன பெயர்? எண்முகி. இங்கே எத்தனை முகம்? 1 2 3 4 5 6. ஆவை 6 சதுர வடிவான முகங்கள். ஆவை அது சதுரமுகி.
இங்கே பாருங்கள் 3 செவ்வக முகங்கள் 2 முக்கோண முகம். ஆகவே 3 செவ்வகம் 2 முக்கோணம் என்று சொன்னால் அது அரியம். ஆகவே முக்கோண அரியம். முக்கோண அரியம். அடுத்த வினா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 20 முகங்களை கொண்டிருந்தால் அதுக்கு என்ன பெயர்? 20 முகி. ஆகவே ஒவ்வொரு வலையமைப்பை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் நேரடியாக முகங்களின் எண்ணிக்கையை கொண்டு எழுதக்கூடியதாக இருக்கும். அங்கே உங்களுக்கு பிழை வரக்கூடிய சந்தர்ப்பம் இங்கேயும் 6 முகம் இங்கேயும் 6 முகம்தான் இருக்கின்றது. ஆனால் இது செவ்வகமாக இருக்குவதால் அது கனவுரு, இங்கே சதுர வடிவான முகமாக இருப்பதால் அது சதுரமுகி. ஆகவே அதனை நீங்கள் கவனத்தில் கொண்டீர்கள் சொன்னால் நேரடியாக விடை எழுதக்கூடியதாக இருக்கும். 4 முக்கோண முகம் என்றால் நான்முகி, 8 முக்கோண முகம் என்றால் எண்முகி, 20 முக்கோண முகம் என்றால் 20 முகி. இங்கே 2 முக்கோண முகமும் 3 செவ்வகம். ஆகவே அரியம். அதே போல 12 ஐங்கோண வடிவம் வந்துச்சு என்று சொன்னால் அது என்ன முகி? பன்னிருமுகியாக இருக்கும். அது 6.1 பயிற்சியில் உள்ள வினாக்களுக்கான விடைகள் ஆகும். அடுத்த வினா 6.2 பயிற்சியில் ஒரு ஒழுங்கான நான்முகியின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை ஆகியவற்றிலிருந்து ஒயரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க சொல்லியிருக்காங்க. அவை ஒழுங்கான நான்முகி என்று சொன்னால் உடனே உங்களுக்கு தெரிய வேண்டும் நான்முகி படத்தை கீற வேண்டும். ஆகவே அதன் உச்சி எவ்வளவு? உச்சி 4. 1 2 3 4. முகம் நான்முகி என்றால் 4 முகம் காணப்படும். விளிம்பு இங்கே 1 2 3 4 5 6. ஆகவே உச்சி சக முகம் எவ்வளவு சமன்? 4 சக 4 8க்கு சமன். அதே போல விளிம்போட 2 கூட்டினீங்கள் என்றால் விளிம்பு 6 சக 2 எவ்வளவு? 8. ஆகவே 2 உண்மை. ஆகவே ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க. ஆகவே ஒயிலின் தொடர்பு உண்மையாகும். ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். அடுத்த வினா, இரண்டாவது வினாவை பார்ப்போம். ஒரு சதுர அடியை உடைய ஒரு கூம்பகத்தில் சதுர அடியை உடைய கூம்பகம். ஆகவே சதுர அடி என்று சொன்னால் இவ்வாறு அமையும். ஆகையுடனே நீங்கள் படத்தை ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் விடையே எழுதக்கூடியதாக இருக்கும். விளிம்புகளின் எண்ணிக்கை. ஆகவே விளிம்பு விளிம்பு எத்தனை? கீழே 4, இங்கே முக்கோணம் சேர்க்கப்படுகிற 4. ஆகவே எத்தனை விளிம்பு? 8 விளிம்பு. முகங்கள் எண்ணிக்கை. அவை முகம் கீழே சதுர வடிவான முகம், 4 முக்கோண முகம். அவை 4 ஒன்றுமே எவ்வளவு? 5. அதே போல உச்சி இங்கே 4 உச்சி, மேலே 1, ஆகவே 5 உச்சி. ஒயிலரின் தொடர்புண்டா விளிம்போட 2 கூட்ட வேணும். சமன் 8 சக 2 10. முகம் சக உச்சி 5 சக 5. அவை 2 சமன் ஆகிறது. ஆகவே
ஒய்லரின் தொடர்பு உண்மையாகும். உண்மை ஆகும். ஆகவே அதான் இரண்டாவது ஒத்துப்போகின்ற காட்டுகின்றால் இவ்வாறு நீங்கள் செய்த பின்பு ஒய்லரின் தொடர்பு உண்மையை நிறுவிட்டால் போதுமானது. அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு குறித்த திண்மத்தில் 9 விளிம்புகளும் 6 உச்சிகளும் உண்டெனின் ஒய்லரின் தொடர்பிலிருந்து அதன் முகங்களின் எண்ணிக்கையை காண்க. அவை ஒய்லரின் தொடர்பு என்றால் என்னது? முக எண்ணிக்கை அதோட உச்சியை கூட்டினீங்கள் என்றால் என்ன வர வேண்டும்? விளிம்பின் எண்ணிக்கை ரெண்ட கூட்டத்துக்கு சமனாக இருக்க வேண்டும். அவைதான் ஒய்லரின் தொடர்பு. அவை தொடர்பை எழுதிவிட்டோம். இப்பொழுது அதை பிரதியிருங்க. 9 விளிம்புகள், ஆக 9 சக 2. இந்த முகத்தோட எத்தனை உச்சி? 6. அவை முகம்தான் கேள்வி. அவை 9 2 11. அவை இங்கே 6 என்றால் முகம் எத்தனையா வர வேண்டும்? 5. ஏன்னா 6ஓட 5 கூண்டாத்தான் 11 பெறப்படும். ஆகவே முக எண்ணிக்கை 5. முக எண்ணிக்கை 5 ஆகும். அடுத்த வினாவை செல்வோம். ஒரு குறித்த ஒரு திண்மத்தின் உரு இங்கே தரப்பட்டுள்ளது. இத்திண்மத்துக்கு ஒய்லரின் தொடர்பு உண்மையாகுமா இல்லையா என்பதை காரணங்களுடன் காட்டுக. அவை தரப்பட்ட உரு ஒரு சதுரமுகிக்கு மேலே என்ன பொருத்தி இருக்கிறோம்? சதுர அடி கும்பகத்தை பொருத்தி இருக்கிறோம். அவை பார்ப்போம். முக எண்ணிக்கை, முகம் எத்தனை? நான் சொன்னாங்க இந்த சதுர முகத்தில் ஒன்று பொருந்தேக்க இந்த முகம் பெறாது. அவை சதுரமுகிக்கு இங்கே 5 முகம், இங்கே 4. அவை எவ்வளவு முகம்? 9 முகம். உச்சி இங்கே கீழே 4, 1 2 3 4 5 6 7 8, இதில் 1. ஆகவே 9 உச்சி. விளிம்பு இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஆகவே முகம் சக உச்சி சமன் விளிம்பு சக 2. பாப்பன் சமனாவது உண்டு. 9 சக 9 சமன் விளிம்பு எவ்வளவு? 16 சக 2. ஆகவே 18 சமன் 18. ஆகவே ஒய்லரின் தொடர்பு என்னது? உண்மையாகும். ஒய்லரின் தொடர்பு உண்மையாகும். இவ்வாறு நேரடியாக நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை செல்வோம். 10 விளிம்புகளையும் 6 முகங்களையும் கொண்ட ஒரு திண்மத்திற்கு ஒய்லரின் தொடர்பு பொருந்துமெனின் அத்திண்மத்தின் உச்சிகளின் எண்ணிக்கை. ஒய்லரின் தொடர்பு எழுதுங்கள். முகம் சக உச்சி சமன் விளிம்பு சக 2. முகங்கள் 10 விளிம்புகள். 10 சக 2 சமன் 6 முகம் சக உச்சி. இங்க என்ன வருகிறது? 12. அவை 6ஓட எதை கூட்டினா 12 வரும். அவை 6ஓட 6 கூட்டினா 12 வரும். அவை உச்சி எவ்வளவு? 6ஆக காணப்படும். அவை உச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 6. நேரடியாக விடையை நீங்கள் கண்டெழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு சதுர கூம்பக வடிவிலான ஒரு திண்மத்தின் மேற்பகுதியை வெட்டி அகற்றி உருவாக்கப்பட்ட ஒரு திண்ம மாதிரி உருவு கீழே தரப்பட்டுள்ளது. இத்திண்மத்திற்கு ஒய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க.
அவங்க என்னன்னு சொன்னால் சதுர அடி கூம்பகத்தில் மேலே இருக்கிற முக்கோணத்தை வெட்டி விட்டோம் என்றால் இவ்வாறான ஒரு உருவானது பெறப்படும். ஆக ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்ப்போம். முகம், உச்சி, விளிம்பு முதலில் காணுவோம். முகத்தின் எண்ணிக்கை, உச்சி எண்ணிக்கை, விளிம்பு எண்ணிக்கையை பார்ப்போம். ஆக முகம் என்னும் பொழுது இங்கே கீழே ஒரு சதுர அடி முகம், இங்கே மேலே ஒரு சதுரம், அவை 2 சுற்றி வர 4 சரிவ வடிவான முகம் இருக்கிறது. ஆகவே 4 2 எவ்வளவு? 6 முகம் உண்டு. உச்சி எண்ணிக்கை இங்கே 1 2 3 4 5 6 7 8 உச்சிகள் காணப்படுகின்றன. விளிம்புண்ட எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது இங்கே 4 கீழே 4 8 9 10 11 12. ஆகவே ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க சொல்லியிருக்கிறார்கள். முகம் சக உச்சி சமன், விளிம்பு சக 2. ஆகவே முகம் 6 உச்சி 8 சமன், 12 சக 2. ஆகவே 14 சமன் 14. ஆகவே ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். ஒயிலரின் தொடர்பு உண்மையாகும். அடுத்து 6.3 பயிற்சியில் உள்ள இந்த அட்டவணையை பூர்த்தி செய்ய சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் பிளேட்டோவின் திண்மங்கள் தொடர்பாக பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே கேட்டிருக்கிறார்கள் பிளேட்டோவின் திண்மமா இல்லையா என்பதை பற்றி ஆராய சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பிளேட்டோவின் திண்மம் என்று சொன்னால் முகங்கள் தரப்பட்ட திண்ம உருவில் முகங்கள் யாவும் சமனாக இருக்க வேண்டும். முகங்கள் சமனாக இருந்தால் ஒரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை எல்லா சந்தர்ப்பத்திலும் சமனாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலேயும் சமனாக இருக்க வேண்டும். அவை அவ்வாறு அமைந்தால் அந்த உருக்களை நாங்கள் பிளேட்டோவின் திண்மங்கள் என கூறக்கூடியதாக இருக்கும். அவை பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொன்னால் முக வடிவம் சமனாக இருக்க வேண்டும். அதாவது ஒழுங்கான பல்கோணியாக அமைய வேண்டும். அதே போல உச்சிகளில் எல்லா விளிம்புகளும் சந்திக்கும் எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டும். அதாவது அவ்வாறான உருக்களை நாங்கள் பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இங்கே சதுரமுகி திண்ம வடிவத்தில் உள்ள முகங்களின் வடிவம் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னவா இருக்க போகிறது? சதுரம். எல்லா முகங்களும் ஒழுங்கானவையா இல்லையா? ஒழுங்கானது. ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனானவையா சமனற்றவையா? சமனாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை அவை இந்த உச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3. ஆவே 3. ஆவே பிளேட்டோவின் திண்மமா இல்லையா? ஆவே இங்கே உச்சிகளில் சந்திக்கும் விளிம்பு எல்லா இடத்துலையும் சமன், முகங்களும் சமனாக இருக்கிறது. ஆவே என்னவா இருக்கும்? பிளேட்டோவின் திண்மமாக காணப்படும். இங்கே கனவுரு. ஆவே இது திண்ம வடிவத்தில் உள்ள முகம் என்னது? செவ்வகம். எல்லா முகங்களும் ஒழுங்கானவையா இல்லையா? என்னவா இருக்க போகுது? வேற வேற அளவுல தான் செவ்வகங்கள் இருக்க போறது இல்லை. ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனானவையா சமனற்றவையா? இந்த உச்சியில பார்த்தீங்கன்னா 3 முகம் சந்திக்கின்றது. இந்த உச்சியில பார்த்தீங்கன்னா 3 முகம் சந்திக்கின்றது. ஆவே சமன். விளிம்புகளின் எண்ணிக்கை இங்கே 1 2 3. இதுல 1 2 3. ஆவே பிளேட்டோவின் திண்மமா? இல்லை. ஏன் இல்லை? இங்கே ஒழுங்கான முகம் இல்லை. எல்லா முகங்களும் ஒழுங்காக இருந்தால் தான் அது பிளேட்டோவின் திண்மம். ஒழுங்கான நான்முகி முகங்கள் திண்மத்தில் உள்ள முகங்களின் வடிவம் முக்கோணம். என்ன வடிவான முக்கோணம்? சமபக்க முக்கோணம்.
எல்லா முகங்களும் ஒழுங்கானவா? எல்லாம் சமனான முகமானதான் காணப்படும். ஆகவே ஒழுங்கானது. ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனானவையா சமனற்றவையா? அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 1 2 3 முகம், இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 1 2 3 முகம். ஆகவே சமனாக காணப்படும். ஆகவே சமன். ஒரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை. ஆகவே ஒரு உச்சியில சந்திக்கிற விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? 3ஆக காணப்படும். ஆகவே பிளேட்டோவின் திண்மமா? ஒழுங்கான எண்முகி. ஆகவே இங்கே ஒழுங்கான எண்முகி என்று சொன்னாலும் சமபக்க முக்கோணம். ஆகவே ஒழுங்கானது. ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனானவையா சமனற்றவையா? எல்லாம் சமனாக காணப்படும். அவை இங்கே பார்த்தீங்கள் என்றால் 1 2 1 2 3 4. அவை விளிம்புகளின் எண்ணிக்கை 4. அவை அது என்ன இருக்க போகிறது? பிளேட்டோவின் முக்கோணியாக காணப்படும். ஏன்? முகங்கள் ஒழுங்கானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை எல்லா இடத்திலையும் சமனாக இருக்கணும். அவ்வாறு அமைந்தால் அது பிளேட்டோவின் திண்மமாக கொள்ளப்படும். அடுத்து ஒழுங்கான பன்னிருமுகி. பன்னிருமுகி என்று சொன்னால் என்ன வடிவம்? ஒழுங்கான ஐங்கோணி. எல்லா முகங்களும் ஒழுங்கானவையா இல்லையா? ஒழுங்கானவை. ஏன் ஒழுங்கான ஐங்கோணின்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக காணப்படுமா? ஏன்? இந்த விளிம்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உச்சியில 1 2 3 முகம் சந்திக்கிறது. ஆகவே சமனாக காணப்படும். ஒரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை. விளிம்புகளின் எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா எத்தனை? 3ஆக காணப்படும். ஆகவே பிளேட்டோவின் திண்மம். ஒழுங்கான 20 முகி. ஆகவே ஒழுங்கான 20 முகி என்றால் என்ன வடிவம்? முக்கோண வடிவம். சமபக்க முக்கோணி. ஆகவே ஒழுங்கானது. ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனானவையா இல்லையா? அவை பாருங்கள். இந்த உச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த உச்சி எடுத்தீங்கன்னா எத்தனை முகம்? 1 2 3 4 5. இந்த உச்சி எடுங்க. 1 2 3 4 5. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5. ஆகவே என்னவா இருக்கிறது? சமனாகவே காணப்படும். ஒரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா பாருங்க 1 2 3 4 5. இதை எடுத்தீங்கன்னா 5 முகம் இருக்கபடியா 5 விளிம்பு வரும். 1 2 3 4 5. இதை எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5. ஆகவே 5. ஆகவே பிளேட்டோவின் திண்மமா? அடுத்த வினாவை பாருங்கள். கனவுரு மற்றும் கூம்பகம் ஆகியவற்றை இணைத்து கூட்டு திண்மம். அவை இங்கே என்ன முகமாக இருக்க போகிறது? சமபக்க முக்கோணி. மற்றது என்னவா இருக்க போகுது? செவ்வகம். அவை ஒழுங்கா இருக்குமோ? இல்லை. ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை. இந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா 4 முகம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 முகம் தான் இருக்கிறது. ஆனால் வெவ்வேறு வடிவானவை. எண்ணிக்கை சமனாக இருக்கும். 4 முகங்கள்லாம் சந்திக்க போகிறது. இந்த உச்சியில் எடுத்தீங்கன்னா 1 2 3. ஆனால்
கீழ் செவ்வகத்தில் விளைவிக்க சமனாக வராது. ஆகவே இல்லை. ஒரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை இங்கே 1 2 3 4. இதில் எடுத்தீங்கன்னா 1 2 3 4. இங்கே எடுத்தீங்கன்னா 3 4, 3 இருக்கும். ஆகவே இல்லை. இதுக்கு கணக்க விட வரப்போகுது. இங்கே கனவுரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உச்சியில் 3 விளிம்பு சந்திக்கும். இந்த முக்கோணம் பொருந்தேக்க 4 பொருந்தும். ஆகையால் 4, 3 என எழுதப்பட்டுள்ளது. ஆகவே பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொன்னால் ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேண்டும். தள வடிவம், ஒரு முகத்தின் தள வடிவமானது ஒழுங்கானதாக இருக்க வேண்டும். அவை ஒழுங்கானதாக இருந்தால் அது ஒவ்வொரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் சமனாக இருந்தால் அது பிளேட்டோவின் திண்மம் என அழைக்கப்படும். அவை அங்கே பிளேட்டோவின் திண்மங்களாக நாங்கள் கருதக்கூடியவை பாருங்கள். இது சதுரமுகி அமையும், நான்முகி அமையும், எண்முகி அமையும், பன்னிருமுகி அமையும், 20 முகி அமையும். ஆகவே எல்லா இடத்திலேயும் முகியை ஞாபகம் வைத்திருங்க. ஒழுங்கான நான்முகி, ஒழுங்கான எண்முகி, பன்னிருமுகி, 20 முகி, அதனுடன் சதுரமுகியை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஆகவே எல்லா இடத்திலேயும் முகி வரும் பொழுது அது பிளேட்டோவின் திண்மங்கள் என அழைக்கப்படும். அடுத்த வினாவை பார்ப்போம். விளிம்புகளின் நீளங்கள் சமனாக உள்ள ஒரு ஒழுங்கான 20 முகியையும் 20 ஒழுங்கான நான்முகியையும் அமைத்துக் கொள்க. 20 முகியின் ஒவ்வொரு முகத்தையும் தொடுமாறு 20 நான்முகிகளையும் ஒட்டுவதன் மூலம் கூட்டு திண்மத்தை அமைத்துக் கொள்க. இக்கூட்டு திண்மத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை. அவை இங்கே 20 முகியோட அந்த நான்முகியை 20ஐயும் ஒட்டினீங்கள் என்று சொன்னால் அங்கே மீண்டும் ஒரு முக்கோண வடிவமான இதுதான் வரப்போகிறது. அவை என்னென்னு சொன்னால் அந்த ஒரு பெருத்த உருவமாக வரப்போகிறது. ஆகவே அது திருப்பியும் என்னவா இருக்க போகிறது? 20 முகியாகவே இருக்க போகிறது. அவை 20 முகி விளிம்புகளின் எண்ணிக்கை என்னவா இருக்க போகிறது? 30 இருக்கும். அவை என்னவா இருக்க போகிறது? விளிம்புகளின் எண்ணிக்கை 30 இருக்க போகின்றது. முகங்களின் எண்ணிக்கை 20 முகி என்று சொன்னால் எத்தனை முகம்? 20 முகம். உச்சிகளின் எண்ணிக்கை 12 காணப்படும். இது தொடர்பாக முன்பு நாங்கள் கற்றிருக்கின்றோம். ஆகவே அங்கே நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அந்த 20 முகி பெரிய 20 முகியாக அமையப்போது காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள திண்மங்களில் பிளேட்டோவின் திண்மங்களை தெரிந்து அவற்றின் இலக்கங்களை எழுதுக. அவை பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொன்னால் நாங்கள் முன்பு கற்றிருக்கின்றோம். என்ன, தள வடிவம் ஆனது ஒழுங்கான தள வடிவமாக அமைய வேண்டும். ஆகிய ஒழுங்கான தள வடிவமாக அமைந்தாலும் ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை எல்லா சந்தர்ப்பத்திலும் சமனாக இருக்க வேண்டும். அவை அவ்வாறு அமைந்தவைதான் பிளேட்டோவின் திண்மங்களாக கொள்ளப்படும். அவை இங்கே எடுத்தீங்கள் என்று சொன்னால் செவ்வக வடிவம். ஆகவே ஒழுங்கான தள வடிவம் அல்ல. ஆகவே இது அமையாது. ஆகவே அங்கே தள வடிவம் அமையாதபடியால் அதனை நேரடியாகவே இல்லாமல் செய்ய முடியும். இங்கே பாருங்கள், இரண்டாவது ஒவ்வொரு தள வடிவமும் சதுர வடிவமாக இருக்கின்றது. ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை 1 2 3. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3. இது எடுத்தீங்கன்னா 1 2 3 சமனாக காணப்படுகிறது. ஆகவே சதுரமுகி பிளேட்டோவின் திண்மமாக அமையும். ஆகவே இரண்டாவது பிளேட்டோவின் திண்மமாக அமையும். இங்கே நான்முகி எடுத்தீங்கன்னு சொன்னால் தள வடிவம் முக்கோணம், சமபக்க முக்கோணம். ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் விளிம்பின் எண்ணிக்கை 1 2 3. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 1 2 3. இங்கே எடுத்தீங்கன்னா 1 2 3. ஆகவே மூன்றாவது உருவம் அமையும். இங்கே சதுர அடி கோம்பகம், சதுரமும் முக்கோணமும். ஆகவே வெவ்வேறு உருக்கள். அவை இங்கே எடுத்தீங்கன்னா 1 2 3. இந்த உச்சி எடுத்தீங்கன்னா 4 உச்சி. ஆகவே அமையாது. இங்கே ஐந்தாவது
ஒழுங்கான ஐங்கோணி வடிவம் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே ஒழுங்கான ஐங்கோணி என்று சொன்னால் அது என்ன பெயர்? பன்னிருமுகி. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது ஒழுங்கான ஐங்கோணி எல்லா இடத்திலும் காணப்படும். உச்சிகளின் எண்ணிக்கை எல்லா இடத்திலையும் உச்சிகள் 1 2 3 4, இங்கே 1 2 3, இங்கே 1 2 3 எல்லா இடத்திலையும் சமனாக காணப்படும். ஆகவே இது ஒழுங்கான பன்னிருமுகி. ஆகவே அது என்னது? பிளேட்டோவின் திண்மமாக கருதப்படும். இங்கே எண்முகி முக்கோண வடிவமான முகம். ஆகவே ஒவ்வொரு உச்சியும் சந்திக்கும் எண்ணிக்கை 4. ஆகவே அது பிளேட்டோவின் திண்மமாக கருதப்படும். இங்கே அரியம் முக்கோணம் செவ்வகம். ஆகவே அமையாது. அதே போல இது 20 முகி முக்கோண முகங்கள். ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை சமனாக இருக்கும். முன்பு கற்றிருக்கின்றோம். அவை அமையும். அவை இந்த உருக்களை எல்லா முகியை ஞாபகத்தீங்கள் என்று சொன்னால் பிளேட்டோவின் திண்மங்களை எழுதக்கூடியதாக இருக்கும். 5 தான் பிளேட்டோவின் திண்மங்களாக இருக்கும். அவை என்ன அமையும்? சதுரமுகி, ஒழுங்கான நான்முகி, ஒழுங்கான எண்முகி, பன்னிருமுகி, 20 முகி. ஆகவே இவ்வாறான உருவங்களை நீங்கள் ஞாபகத்தீங்கள் என்றால் நேரடியாகவே பிளேட்டோவின் திண்மங்களை வரையறுத்து கூறக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பிளேட்டோவின் திண்மங்கள். பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொன்னால் இங்கே ஒழுங்கான நான்முகி, ஒழுங்கான சதுரமுகி, ஒழுங்கான எண்முகி, ஒழுங்கான பன்னிருமுகி, ஒழுங்கான 20 முகி. ஆகவே இந்த உருவங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டும். பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொன்னால் உடனே ஞாபகத்து வர வேண்டும். தள வடிவங்கள் ஒழுங்கானதாக இருக்க வேண்டும். முகத்தினது ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு முகத்தினதும் தள வடிவம் சமனாக இருக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டும். சமனாக அமைய வேண்டும். இவ்வாறு அமைந்தவையெல்லாம் பிளேட்டோவின் திண்மங்கள் என கருதப்படும். பிளேட்டோ என்பவர் கண்டுபிடித்தபடியால் அது பிளேட்டோவின் திண்மங்கள் என அழைக்கப்படும். ஆகவே எல்லா முகியும் அவை படத்தில் நீங்கள் பார்க்க போல சந்திரமுகி அவ்வை சமுகி மாதிரி பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொன்னால் எல்லா முகியையும் ஞாபகத்தீங்கள் என்று சொன்னால் அவைதான் பிளேட்டோவின் திண்மங்கள் என இனங்காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து முழுமையாக ஒரு அட்டவணையில் இவ்வளவு நேரம் கற்ற விடயங்கள் தரப்பட்டுள்ளது. இங்கே ஒவ்வொரு திண்ம பொருளும் அவற்றின் முகத்தின் வடிவம், முக எண்ணிக்கை, விளிம்பு எண்ணிக்கை, உச்சி எண்ணிக்கை என்பன தரப்பட்டு உள்ளது. இங்கே பாருங்கள், சதுரமுகி என்று சொன்னால் சதுர வடிவமாக காணப்படும். முக எண்ணிக்கை 6, விளிம்பு எண்ணிக்கை 12, உச்சி எண்ணிக்கை 8 காணப்படும். கனவுரு என்று சொன்னால் செவ்வக வடிவம் அல்லது சதுர வடிவம் இரண்டையும் கொண்டாக அமையும். ஒன்று செவ்வகமாக இருக்கலாம் அல்லது செவ்வகமும் சதுரமும் சேர்ந்ததாக கனவுரு அமையப்பட்டிருக்கலாம். அவை அதனது விளிம்புகள் எண்ணிக்கை, உச்சி எண்ணிக்கை, முக எண்ணிக்கை என தரப்பட்டுள்ளது. முகங்கள் எண்ணிக்கை 6, விளிம்பு எண்ணிக்கை 12, உச்சி எண்ணிக்கை 8 இருக்கும். அதே போல ஒழுங்கான நான்முகி என்பது சமபக்க முக்கோண வடிவமாக இருக்கும் ஒரு முகத்தின் வடிவம். முகங்களின் எண்ணிக்கை 4, விளிம்பு எண்ணிக்கை 6, உச்சி எண்ணிக்கை 4 இருக்கும். அதே போல சதுர கும்பகம் ஒரு முகம்
சதுர வடிவமாக காணப்படும். ஏனைய 4 முகங்களும் ஒரே அளவான முக்கோண வடிவம், அவை சமபக்க முக்கோணமாக இருக்கும். 4 சமபக்க முக்கோணம். அவை இதன் சதுர கும்பம் என்று சொன்னால் ஒரு சதுர முகம் 4 சமபக்க முக்கோண முகம். இதை ஞாபகம் வச்சிங்கன்னா சரி. அவை முகங்களின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? 5. விளிம்பு எண்ணிக்கை 8, உச்சி எண்ணிக்கை 5ஆக இருக்கும். முக்கோண அரியம் 2 முக்கோண வடிவ முகம், 3 செவ்வக வடிவ முகம். ஆகவே அதன் முக எண்ணிக்கை 5, விளிம்பு எண்ணிக்கை 9, உச்சி எண்ணிக்கை 6ஆக இருக்கும். ஒழுங்கான எண்முகி ஒன்றுக்கொன்று சமனான சமபக்க முக்கோண வடிவம். ஆகவே எத்தனை முக்கோணம் இருக்க போகிறது? 8 முக்கோணம் இருக்க போகிறது. ஆகவே 8 முக்கோணம் என்ன முகம் எத்தனையா இருக்க போகிறது? 8 முகமாக இருக்க போகிறது. விளிம்பு 12, உச்சி 6ஆக இருக்கும். ஒழுங்கான பன்னிருமுகி ஒழுங்கான ஐங்கோணி வடிவம், அது 12 ஒழுங்கான ஐங்கோணி இருக்கும். ஆகவே 12, விளிம்பு எண்ணிக்கை 30, உச்சி எண்ணிக்கை 20. ஒழுங்கான 20 முகி என்று சொன்னால் ஒவ்வொன்றும் சமபக்க முக்கோண வடிவான முகத்தை கொண்டிருக்கும். அதன் முக எண்ணிக்கை 20, விளிம்பு எண்ணிக்கை 30, உச்சி எண்ணிக்கை 12. ஆகவே ஞாபகம் வைத்திருக்க சுகம், ஒழுங்கான 12 முகி என்றால் 12 முகம், ஒழுங்கான 20 முகி என்றால் 20. அவை அங்கால மாற்றி விட்டீங்கள் என்று சொன்னால் உச்சி எண்ணிக்கை மாறி காணப்படும். விளிம்பு எண்ணிக்கை மாற்றம் இல்லை. அவை ஞாபகம் வைத்துக் கொள்வது மிக இலவாக அமையும். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த பாடத்தின் ஊடாக நாங்கள் நேர் விளிம்புகளுடான ஒரு திண்மத்தில் முகங்களின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகையானது விளிம்பு எண்ணிக்கையிலும் 2ஆல் கூடியதாகும் என்பதை அறியக்கூடியதாக இந்த பாடத்தில் இருந்தது. அதான் என்ன தொடர்பு? ஒயிலரின் தொடர்பு ஆகும். திண்மங்களின் எல்லா முகங்களும் சமனான ஆகவும் அவை ஒரே வகையான ஒழுங்கான பல்கோணிகளாகவும் ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக உள்ளதுமான திண்மங்கள் பிளேட்டோவின் திண்மங்கள் எனப்படும். அவை முன்பு கற்றிருக்கின்றோம். எல்லா முகங்களும் சமனாக இருக்க வேண்டும். அவை ஒரு ஒழுங்கான வகையிலான பல்கோணியாக இருக்கலாம். ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டும். அவை நாங்கள் அங்கே முகங்களின் எண்ணிக்கை 2 முகங்கள் சந்தித்தால் விளிம்பு வரும். அவை அதை விளிம்பு என கூறியிருக்கின்றோம். அவை எல்லா விடயங்களும் ஒன்றைத்தான் கூறுகின்றன. அவை ஒழுங்கான நான்முகி, சதுரமுகி, ஒழுங்கான எண்முகி, ஒழுங்கான பன்னிருமுகி, ஒழுங்கான 20 முகி ஆகியவை 5 திண்மங்கள் மட்டும்தான் இதுவரை கண்டறியப்பட்ட பிளேட்டோவின் திண்மங்களாக கொள்ளப்படும். அவை இந்த பாடப்பரப்பினூடாக நாங்கள் இந்த அளவு விடயங்களையும் கற்றிருக்கின்றோம். ஆகவே இவற்றை நீங்கள் ஞாபகம் வைத்து மிக இலவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும்.